இசைவாணவர் அவர்களுடைய கலை சேவையையும் அவருடைய கலை அர்ப்பணிப்பையும் அவருடைய கலை ஈடுபாட்டையும் நாங்கள் இங்கே கொண்டாடுவதற்காகவும் அவரை கௌரவிப்பதற்குமாகத்தான் இந்த நிகழ்வு இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு என்னுடன் இங்கே இணைந்திருப்பவர்கள், குறிப்பாக நான் ஒரு சிலரை இங்கே கூற வேண்டும். பேராசிரியர்கள் கலாநிதி மானகுரு அவர்கள் இங்கே என்னுடன் இணைந்திருக்கின்றார். கலாநிதி பாலசுந்தரம் கனடாவில இருந்து இணைத்திருக்கின்றார். அதே போல கலாநிதி சிதம்பரநாதன் மன்சுவந்த மேனியர் இயக்குனர் அவர் இங்கே வருவதாக இருக்கின்றார். அவர் நான் வந்து சேர்வர் நினைக்கின்றேன். அதே போல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து அதாவது ஃபேக்கல்டி ஆஃப் ஹெட் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல இருந்து அகிலன், கலாநிதி அகிலனும், அதே போல டிபார்ட்மெண்ட் ஆஃப் மியூசிக்ல இருந்து கலாநிதி சூரியகுமார் அவர்களும் இங்கே இணைவார்கள் நினைக்கின்றேன். இன்றைய நிகழ்வின் கதாநாயகர்களாக அமைந்திருக்கின்ற 2 பவதாயினி நாகராஜன் என்ற பெயரில் இருக்கின்றார். அவர் கண்ணன் மாஸ்டர் அவர்களுடைய பேத்தி. மூளை முடுக்கெல்லாம் சென்று இசையிலே அங்கே தன்னை முன்னிறுத்தி அந்த இசையால் மக்களை வசமாக்கி கொண்டிருக்கின்ற பவதாயினியினுடைய வரலாறை நான் அண்மையிலே இப்ப 2 நாளைக்கு முதல் எங்களுடைய முகநூலிலே சென்று அலசி பார்த்த பொழுது வியந்து விட்டேன், பிரமித்து விட்டேன் பவதாயினியினுடைய அந்த திறன்களை. அந்த வகையிலே அவரையும் அவருடைய தாத்தா அல்லது பாட்டன் கண்ணன் அவர்களையும் நாங்கள் இங்கே போற்றுவதற்காகவும் அவர்களுடைய சேவையை கௌரவிப்பதற்காக வந்திருக்கின்றோம். என்னுடன் இணைந்து இன்றைய நிகழ்வை ஒருங்கமைப்பதற்காக இங்கே லண்டன்ல இருந்து எங்களுடைய ஒரு தமிழ் பற்றாளர், ஒரு தமிழ் ஆர்வலர், தமிழுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற சிவானந்தி கணேசராஜன் அவர்கள் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே இருக்கின்றார். அவர் என்னுடன் இணைந்து இந்த நிகழ்வை ஒருங்கமைப்பாளராக இங்கே இந்த நிகழ்வை நடாத்துவார். வணக்கம் சிவானந்தி. அனைவருக்கும் வணக்கம். இங்கு கூடியிருக்கிற பெரியவர்கள், முக்கியமாக 35 வருடங்களுக்கு முன் பார்த்த கண்ணனையா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களை பார்த்தது. அடுத்தது பேராசிரியர் ஐயா, மற்றது எங்களது மௌனகுரு ஐயா. காரில் பயணம் செய்தாலும் மிகவும் அழகையா, அதுதான் நாங்கள் உங்களது சிலம்பு. மற்றும் எங்கள் இங்கு கூடியிருக்கும் மற்றும் பெரியவர்கள், எங்க பவதானி, எங்க கதாநாயகி பவதானி, அவர் அப்பா மற்றும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வெள்ளை கமலத்தில் அவள் வீற்றிருப்பாள், புகழ் ஏற்றிருப்பாள், கொள்ளை கனீசைதான் நன்கு கொட்டுநல் ஜாலினை கொண்டிருப்பாள் என்று சரஸ்வதியை பாரதி பாடுறார். பிறகு பாருங்க, மண்ணுலகத்து நல்லோசைகள் காற்றெனும் வானவன் கொண்டு அந்த வந்த நாள் பண்ணில் இசைத்து அவ்வொலிகள் அனைத்தையும் பாடி மகிழ்ந்துடுவோம் என்கிறார் பாரதியார். அதால்தான் இன்றைய சிறப்பு நாயகர், இந்த மண் எங்களின் சொந்த மண் என இசையால் உலகத்துக்கு உணர்த்திய கலைமகன், நாமும் நமக்கென்றோர் நெலியா கலையுடையோம் என உரத்திசைத்த கலைமகன், மூத்த இசையமைப்பாளர் இசைவாணர் கண்ணனையா அவர்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அதே நேரம் உங்களை பார்த்ததும் எனக்கு மிகவும் சந்தோஷம் ஐயா. கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க ஈழத்து இசை மண்ணில் சுடர் விட்டு பிரகாசிக்கும் ஐயாவின் இன்றைய நிகழ்வு எங்களுடைய பேராசான் இசையிலே இசையை கற்று தேர்ந்து அதிலே மூழ்கி எழுந்து வந்து நிற்கின்ற நாங்கள் அன்பாக அழைக்கின்ற கண்ணன் மாஸ்டர், கண்ணன் சார், இசைவாணர் என்று அவருக்கு பல பல பெயர்கள் இருக்கின்றன. ஐயாவின் பேத்தியாரை பார்ப்பதுதான் இன்னும் அடுத்த மிக்க மகிழ்ச்சி. பவதாயினி, வணக்கம் ஐயா. ஞானமண்ணா, ஒரு நீங்க சவுண்ட் தொடருங்கள் சிவானந்தி. பவதாயினி நாகராஜனின் அவர்களின் கலைத்திறமையை நான் ஜி தமிழ் தொலைக்காட்சி மூலமாக உலக தமிழர்கள்
எல்லோரையும் சென்றடைந்தாலும் அவரின் வேர் ஆர் என்று பார்த்தால் அங்குதான் எங்களது கண்ணனையா பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் மிகவும் சிறப்பு பவதாயினி. தாத்தா தாத்தா என்று சொல்லும் போதே உலகம் எல்லாம் இசையால் நீங்க இப்படி கொண்டு எங்களை எல்லாம் மக்களை எல்லாம் திரும்ப பார்க்க வைத்திருக்கிறீர்கள். அது மிகவும் போற்றத்தக்கது பவதாயினி. மிகவும் சிறப்பு இன்றைய நிகழ்வுக்கு உங்க இருவரையும் நான் மனசார வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. நன்றி நன்றி அம்மா நன்றி. சிவானந்தி, இங்கே இணைந்திருப்பவர்களை நான் தனித்தனியே அழைத்து அவர்களை வரவேற்கின்றேன். அவர்களை இங்கே பவதாயனினுடைய அப்பா நாகராஜா சண்முக லிங்கம் என்று இருக்கின்றார். அவரும் இங்கே அந்த குடும்பத்திலே அது ஒரு கலை குடும்பம். கண்ணன் சேரை பற்றி கண்ணன் சேருக்கும் எனக்கும் சுருக்கமான இணைப்பு. கண்ணன் மாஸ்டர் அவர்களை 83ஆம் ஆண்டு நான் பல்கலைக்கழகத்துக்கு சென்ற பொழுது அங்கே மண் சுமந்த மேனியர் நாடகத்திலே அவரை நான் அவருடன் நெருக்கமாக பழகவும் அவருடைய அந்த இசை வன்மை ஆழத்தை நேரடியாக விட்னஸ் அதை நேரடியாக பார்த்து அனுபவித்த அந்த காட்சி எனக்கு கண்முன்னே வருகின்றது. அவருடைய அந்த இசைத்திறனை கதைப்பதற்கு எனக்கு அருகதை இல்லை. ஏனென்றால் நான் இசைத்துறையில் இருப்பவன் அல்ல. இருந்தாலும் அவருடைய அந்த அந்த திறமைகளை எந்த ஒரு நாட்டுப்பாடல்களாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு கவிதையை கொடுங்கள் அதற்கு உடனடியாக அந்த இடத்திலே இசை அமைத்து அதை பாடலாக்குகின்ற திறமை அவருடைய அந்த இசையால் தான் எனக்கு அந்த மண் சுமந்த மேனியரில் உள்ள பாடல்களும் சரி, கவிதானிகளில் உள்ள சேரனின் பாடல்களும் சரி இப்பவும் என்னுடைய கதைகளிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு பாடலை எழுதி கொடுத்தாலும் அவர் உடனே அந்த இடத்திலேயே இசை அமைத்து அந்த பாடலுக்கு அவர் கொடுக்கின்ற அந்த உயிர் இன்று வரை உங்களுடைய மனதிலே இருக்கின்றது. இந்த சருக்கு இது ஞாபகம் பெறுகின்றான். இந்த பாட்டு இப்பதான் நான் கேட்கிறேன். நாங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு செல்வோம். மௌனவுரு அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். கலாநிதி மௌனவுரு அவர்களை பற்றிய அறிமுகம் இங்கே அவர் உலகளாவிய ரீதியிலே அனைவருக்கும் இங்கே இருப்பவர்கள் அனைவருக்கும் மொழியிலும் தெரிந்தவர். அந்த வகையிலே பேராசிரியர் மௌனோரு கலாநிதி மௌனோரு கண்ணன் ஆசிரியர் கண்ணன் மாஸ்டருடன் இணைந்து அங்கே இசையிலே அவர் ஆழமாக சென்றவர். அந்த வகையிலே அவரை கண்ணன் மாஸ்டர் கலைவாணர் கண்ணன் அவருடைய இசை வாழ்க்கை அவருடைய இசை முயற்சி பற்றி மௌனோரு சார் பேசுங்கள். அனைவருக்கும் வணக்கம். கண்ணன் பவதாரணி உங்கள் இருவருக்கும் எனது வணக்கம். இங்க இருக்கின்ற எனது பழைய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஞானம் உட்பட நான் இப்போது பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்றாலும் நான் அவசியம் வர வேண்டும் என்று இங்கே வந்தேன். கண்ணனை காணுகின்ற பொழுது எனக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் ஞாபகம் வருகின்றன. இந்த பாட்டை கேட்டுக்கொண்டிருக்க பொழுது இந்த பாட்டுக்கு மட்டமைத்தது ஞாபகம் வருகிறது. இந்த பாட்டு மட்டக்களப்பு வசந்தன் கூத்திலே வருகின்ற மெட்டு திக்கட திருகிட கணபதி சரணம். இதை நான் சம்படிங்கத்துக்கு பாட்டி காட்டியதும் ஞாபகம் வருகிறது. அதிலேயே காணுகின்ற அந்த இளமுகங்களை வாசி உட்பட இன்னும் பலரை காணுகின்ற பொழுது என்னை அது பழைய ஞாபகத்துக்கு இழுத்து செல்லுகின்றது. அதிலே நடித்த கண்ணன், அதிலே நடித்த மோகன், சர்வே எல்லாம் ஞாபகம் வருகிறார்கள். அது அற்புதமான காலங்கள். அந்த காலங்களுக்கு மையப்புள்ளியாக இருந்தவர் ஒருவர் கண்ணன் அவர்கள். கண்ணன் அதுக்கு முதல் என்னோடு சேர்ந்து இல்ல, கண்ணனோடு சேர்ந்து நான் பல நாடகங்களுக்கு இசை அமைத்திருக்கிறேன். அவர் அமைத்திருக்கிறார். அது தனியாக சொல்லப்பட வேண்டிய விஷயம். கண்ணனை பற்றி கூறுகின்ற பொழுது எனக்கு 3 விஷயங்களை கூறுவேன். ஒன்று, ஈழத்து தமிழ் இசை வரலாற்றிலே கண்ணன் மிக முக்கியமானவர். ஏனென்று சொன்னால் அவர்தான் இந்த மெல்லிசையை சரியான உச்சத்துக்கு எடுத்து சென்ற ஒரு மனுஷன். ஈழத்து மெல்லிசை முக்கியமாக ஈழத்துக்கே ஒரு தனித்துவம் கொடுத்த அந்த பண்பை அவருடைய மெல்லிசை மூலமாக காணலாம். அது அவருடைய முதலாவது பணி. 2வது பணி என்னவென்று சொன்னால் அவர்தான் ஈழத்திலே நாடகத்திலே ஒரு காத்திரமான தியேட்டர் மியூசிக்கை கொண்டு வந்தவர். இது 2வது அவருடைய பணி. ஏனென்றால் மற்றவரை மிஞ்சிய ஒன்றை செய்கின்ற பொழுதுதான் அவர் மேலானவராக மதிக்கப்படுகின்றார். இந்த 2 விஷயத்திலே அவர் மேலானவராக தென்படுகின்றார். 3வது விஷயம், அவர் தமிழ்
உணர்வை எழுப்புகின்ற பல பாடல்களை உருவாக்கியவர் ஏனையவர்களை விட. அது மூன்றாவது விஷயம். நாலாவது முக்கியமான விஷயம், கர்நாடக சங்கீதம் மெல்லிசையை பட்டி தொட்டி எங்கனும் பரவலாக்கியவர். ஐந்தாவது விஷயம், இஸ் எ யூனிக் பர்சனாலிட்டி. யூனிக் பர்சனாலிட்டி என்று சொன்னால் அவருக்கு சடங்கு இசை தெரியும், நாட்டார் இசை தெரியும், கூத்து இசை தெரியும், பண்ணிசை தெரியும், கர்நாடக இசை தெரியும், வெஸ்டர்ன் மியூசிக் தெரியும். இப்படியான ஒரு எல்லா மரபுகளையும் கலந்த ஒரு இசையாளனை நாங்கள் இலங்கையிலே காணுதல் அரிது, பல்கலைக்கழகங்களிலே கூட காணுதல் அரிது. அவர் அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு ஐகானாக, ஒரு ஒரு பிம்பமாக, ஐகான் என்று சொல்லுவார்களே, ஒரு பிரதிபிம்பமாக, ஒரு சாட்சியாக காட்சி அளிக்கின்றார். அந்த வகையிலே கண்ணனோடு நான் சேர்ந்து செய்த வேலைகள் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. புதிய ஒரு வீட்டுக்கு அவர் மியூசிக் தந்தார். ஒரு நாள் சங்காரத்துக்கு நானும் அவரும் ஒன்றாக இருந்து வேலை செய்து விட்டு 2 மணி போல அவர் வீடு சென்ற பொழுது நாங்கள் தேத்தனி வைத்து சித்ரா கொடுத்து அவர் அனுப்பியது ஞாபகம் பெறுகிறது. சில வேளை என்னுடைய நாடகத்தை நடிக்கின்றவர்களுக்கு சுருதியே வராமல் இருக்கும். கண்ணன் சிரித்து கொண்டே எல்லாரையும் அந்த ஹார்மோனிய பொட்டிகள் சுருதிகள் இழுத்து விடுவார். சில வேளைகளில் கண்ணன் சுருதி கொள்வங்க வராவிட்டால் அப்படியே ஹார்மோனியத்தை விட்டு விட்டு வெத்தில போட ஆரம்பித்து விடுவார் சிரித்து கொண்டு. நாடகம் தொடங்குகின்ற பொழுது கண்ணன் வரவில்லை என்று அந்தரப்பட்டு கொண்டிருப்பேன். திடீரென்றால் இதை நான் திறக்க விட்டு விடுவேன். திரை திறக்க முன்னே ஹார்மோனியத்தோடு அப்படியே குந்தி கொண்டிருப்பார். இப்படி கண்ணனோடு பழகிய அந்த காலங்கள் எல்லாம் என் வாழ்வில் மறக்க முடியாத காலங்கள். அண்மையில் கூட ராவணேசனுடைய சில காட்சிகளை நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே போட்ட போது அவர்தான் ஹார்மோனியம் வாசித்தார். அந்த ஹார்மோனியத்தை நானும் பாடி நடித்தேன். அது நான் கண்ணனோடு கடைசியாக ஆடி பாடி நடித்தது. சங்காரத்துக்கு அவர் ஹார்மோனியம் வாசித்து நான் நடித்ததை அப்பால் 80ஆம் ஆண்டு ஏறத்தாழ 2018 என்று நம்புகின்றேன். இறுதியாக கண்ணனை நானுமாக மேடையில் ஏறி அதை ஆடி நடித்த அவர் இசைப்புடன் நான் நடித்தேன். இந்த உறவு எங்களுக்கு உண்டு. அடுத்து பவதாரணி பற்றியது. பவதாரனுடைய தாயார் கிருஷாந்தி எனக்கு மிக மிக நெருங்கிய பிள்ளை. காரணம், என்னுடைய மகனோடு பேராதனை பல்கலைக்கழகத்திலே படித்தவர். அங்கு நடந்த அத்தனை நாடகங்களுக்கு இசையமைத்தவர். கொழும்பு சென்ற போது அவர் வீட்டிலே, கொழும்பு இல்லை யாழ்ப்பாணம் இந்தியா சென்ற போது அவர் வீட்டிலே எங்களுக்கு விருந்தளித்தார். அவருடைய திறமான சங்கீதகாரி. அவருடைய மகள் பவதாரணி. பவதாரணி நான் இன்னும் காணவில்லை, அவரோடு கதைக்கவும் இல்லை. ஆனால் அவருடைய திறமைகளை நான் இந்த காணொலி மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் அறிந்து மகிழ்ந்தேன். அவருடைய புன்சிரிப்பே ஒரு சங்கீதம் போலத்தான் இருக்கும். அவர் சிரித்து பாருங்க, அவர் சிரிப்பதை பாருங்கள், ஒரு சங்கீதம் கேட்பது போல இருக்கும். சங்கீதம் கண்ணன் குடும்பத்துக்கு அது இயற்கை அளித்த ஒரு வரம் என்று நினைக்கின்றேன். ஒரு நாள் நான் கவனித்தேன் யூடியூப்பிலே, கண்ணனுக்கு பவதாரனுக்கு தெரியாமலே கண்ணனை அழைத்து கண்ணனுடைய அந்த காலத்திலே வாசித்த ஒரு வாத்தியத்தை அவளுக்கு அளித்தார்கள். தாத்தா தன்னுடைய பேத்திக்கு அந்த மரபை கையளித்த காட்சி எனக்கு இப்போது நினைக்கின்ற பொழுதும் மனதை கலங்கடிக்க செய்கின்றது. அப்படித்தான் எங்கள் மரபு மாற்றப்படுகின்றது. கண்ணன் பவதாரணிக்கு மாத்திரம் தன்னுடைய திறமை அளிக்கவில்லை, ஈழத்திலே வாழ்ந்த அத்தனை இசையாளர்களுக்கும் தன் திறமை அளித்தவர். அந்த வகையில் கண்ணன் எங்கள் மத்தியில் வாழுகின்ற மாபெரும் இசையாளன், கலைஞன். கண்ணனை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள் கண்ணன், வாழ்த்துக்கள் பவதாரணி. நாங்கள் சந்திப்போம். நன்றி ஐயா. தேங்க்யூ சோ மச். பவதாயினி, இதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் உங்களோட டைம் எடுத்து இந்த மீட்டிங் ஜாயின் பண்ணி வாழ்த்துறதுக்கும் என்ன பிளெஸ் பண்றதுக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
இது வரைக்கும் நான் இதுல நிறைய பேரை பார்த்ததில்ல. பட் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கிரியேட் பண்ணி கொடுத்த ஞானம் அங்கிளுக்கும் ரொம்ப நன்றி. ஆஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் அம்மா அப்பாவோட சேர்ந்து ஒர்க் பண்ணது அண்ட் அந்த காலத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு பெருசா அம்மா அப்பா எப்படின்னா அவரை பற்றி பெருசா வெளியில சொல்ல மாட்டேன். ஸோ அவர் எனக்கு இது வரைக்கும் அந்த காலத்துல நடந்தது, அவர் செய்த விஷயங்கள் அம்மா அப்பா சொல்லிதான் தெரியுமே தவிர அவரோட பழகினவங்களோடையும் எனக்கு பெருசா தொடர்பு இல்லை. ஸோ இப்படி ஒரு மீட்டிங் அமைச்சு எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரிய வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு கேட்கும் போது. முன்னாடி காலத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ப்ரௌடாகவும் இருக்கு, பிளஸ்டாகவும் இருக்கு. ஸோ நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டாக்டர் பாலசுந்தரம் அவர்கள், கலாநிதி பாலசுந்தரம் அவர்கள் கனடாவிலிருந்து எங்களுடன் இணைந்திருக்கின்றார். டாக்டர் பாலசுந்தரம், மிக்க நன்றி இன்று வந்ததுக்கு. நீங்கள் கண்ணன், எங்களுடைய இசைவாணர் கண்ணனை பற்றி உங்களுடைய அறிமுகத்தையும் உங்களுடைய அவரோடான இணைப்பை பற்றியும் பேசுங்கள். எல்லோருக்கும் பணிவான வணக்கம். முதலில் கண்ணன் ஐயாவினுடைய பாதம் தொட்டு வணங்குகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைய நிகழ்ச்சியில நான் அவர் நன்றி சொல்ல வேணும். 32 ஆண்டுகளுக்கு பிறகு நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிற்பது போன்ற ஒரு உணர்வை எனக்கு அவர் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். எனது உற்ற நண்பன் இங்கே மௌனவர் இருக்கின்றார். கண்ணன் ஐயாவை தெரியும், எனக்கு அழகாக தெரியும், மிக நெருக்கமாகவும் தெரியும். மற்ற பலர் இங்கே இருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரையும் மறக்க முடியாத நண்பர் இங்கே இருக்கிறார், சர்வேந்திர அவர்கள். சர்வேந்திர அவர்கள் கனடாவுக்கு எனக்காக ஒரு தரம் வந்தார். வந்து என்னை மன்றாட்டமாக கேட்டார் ஒன்றும். ஆனால் அந்த மன்றாட்டத்துக்கு நான் ஒரு சவாலாக அமைந்து விட்டேன். என்றால் செய்ய முடியாத நிலையாக இருந்தபடினால அவருடைய அன்பு கட்டளையை நான் என்ன ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. என்றாலும் அவர் கேட்டதை விட 100 மடங்கு நான் இங்கே செய்து கொண்டிருக்கிறேன் என்பது சர்வேந்திராவுக்கு தெரிந்தானே? ஆமாம். அதாவது கட்டமைப்புக்குள் கட்டுப்படாமல் விடுகின்ற பொழுதுதான் மாடு எல்லா இடமும் போய் மேய்ந்து தன்னை நல்லா வளப்படுத்திக் கொள்ளும் என்பது உங்களுக்கு தெரியும். கட்டி போட்ட மாடை விட அவிட்டு விடுற மாடு நன்றாக மேய்ந்து மக்களுக்கு நன்மை கொடுப்பது போல நானும் இப்பொழுது கனடாவிலே என்னால் ஒரு 18 வருடத்துக்கு முதல் சம்பளத்தை வேலை செய்தேன். அதுக்கு பிறகு இப்பொழுது நான் தொண்டு பணியாக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கேன் என்ற செய்தியை மட்டும் கூறிவிட்டு, உண்மையிலே எங்களுடைய ஈழத்தின் புகழ்பூத்த இசைக்கலைஞர், இசைவாணர் கண்ணன் அவர்களை 32 ஆண்டுகளுக்கு முன்னர் பழகிய நினைவுகளோடு அவரோடு இப்பொழுது நான் அவரோடு உரையாடுவது போல, அவரை பற்றி கூறுவது போல சில வார்த்தைகள் கூற வேண்டும். அதாவது பலருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் எவரொருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அடிபடுகின்றாரோ, நாங்கள் எல்லாம் அடிபட்ட மாடுகள் தான் வாழ்க்கையிலே அடிபடுகின்றாரோ, அவர்கள் பிற்காலத்திலே சமூகத்துக்கு மிகவும் வேண்டியவர்களாக, சமூகத்தினால் போற்றப்படத்தக்கவர்களாக வாழ்வார்கள் என்பதற்கு கண்ணன் ஐயா ஒரு நல்ல ஒரு சாட்சி. அவர் நம்மை பல்கலைக்கழகம் செல்லவில்லை, பெரும் கல்லூரிகளில் செல்லவில்லை. தனது உயர் பாடசாலை வகுப்பை முடித்துக்கொண்டு அவர் ஒரு கனவு கண்டார். அந்த கனவு எப்படி வந்தோ தெரியாது, நினைத்துதான் கனவா வருதுன்னு சொல்லுவார்கள். நினைத்தவரு தெரியவில்லை, நினைப்புத்தான் கனவா வரும். அவர் கனவு கண்டார், தான் ஒரு பெரிய ஒரு இசை மேதையாக, இசைக்கலைஞராக வர வேண்ட ஒரு கனவோடு படிப்பை நிறுத்தி கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு இசைக்குழுவை அமைக்கின்றார். இசைக்குழுவை அமைத்து அதிலே அவர் பயிற்சிகள் பெற்றுக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே அவருக்கு ஒரு ஸ்வீப் டிக்கெட் விழுந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதாவது தினகரன் விழா. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே அந்த காலத்திலே தினகரன் விழா என்றால் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அதை பற்றி தெரியாது. தினகரன் விழா என்றால் மாபெரும் விழா அந்த எங்களுடைய யாழ்ப்பாணம் அந்த வெளியிலே நடைபெறும். அந்த விழாவிலே ஒரு போட்டி வைத்தார்கள். அதாவது விளம்பரம் சார்ந்த கலை நிகழ்ச்சி என்று வைத்தார்கள்.
அந்த கலை நிகழ்ச்சியில் இவர் ஒரு இசைக்குழுவை வாகனமாக அமைத்து அந்த இசை குழுவினர் தங்களுடைய இசையை அங்கு அளித்தார்கள். அதிலே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுது அவருடைய அதிர்ஷ்டம், அங்கே நடராஜா வானொலி நிலையத்தைச் சேர்ந்த நடராஜா அவர்கள் இருக்கிறார்கள். அவரோடு இவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. நடராஜா அவர்கள் அந்த இசை நிகழ்ச்சியை பார்த்த பிற்பாடு, இது நான் அறிந்த வரலாறு, திருத்தம் இருந்தால் பிற சொல்லிக் கொள்ளுங்கள், நான் அறிந்த வரலாறு, நடராஜா அவர்கள் இவருக்கு அங்கு வானொலி நிலையத்துக்கு வாய்ப்பை கொடுக்கின்றார். அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய முதல் ஏணிப்படியாக அமைகின்றது. அங்கு அவர் சென்று இசையமைக்கின்றார். கர்நாடக இசை, நாட்டுப்புற இசை, மற்றது பாப் இசை போன்ற பல்வேறு இசைகளுக்கு பாடல்களுக்கு இசையமைத்து சிறந்த ஒரு இசைவாணராக அங்கு வருகின்றார். அப்ப இது நடைபெற்றது 60களில் சொல்லலாம். இன்னொரு காரணம் பாருங்கள், கனடா இலங்கை அரசாங்கமும் இவருடைய முன்னேற்றத்துக்கு துணையா, மறைமுக துணையாக அமைந்தது. எவ்வாறு என்றால், உங்களுக்கு தெரியும், 60களிலே அம்மையாருடைய ஆட்சி காலத்திலே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கம்யூனிஸ்ட் ஆட்சி காலத்திலே இந்திய கலைஞர்களை, இந்திய பாடல்களை, இந்திய கலைஞர் பத்திரிகைகளை எதுவும் இறக்குமதி செய்யாமல் தடை செய்தார்கள். அந்த தடைதான் எங்களுடைய ஈழத்து இசை வளர்ச்சிக்கு ஒரு உச்சக்கட்டத்தை கொடுத்தது. அந்த காலகட்டத்தில் இவர் ஈழத்திலே ஒரு பப்பிசை, மெல்லிசை என்ற பல்வேறு பாடத்துறையை வளர்த்து வருகின்றார். அந்த வளர்ச்சிக்கு காரணம் இந்த தடையும் இந்த வாய்ப்பும் தான் காரணமாயிருந்தது. அது அவருக்கு ஈழமாத கொடுத்த ஒரு கொடை என்றுதான் கருதுகிறேன். அந்த நேரத்தில் அவர் ஒரு இசைக்குழுவை அமைக்கின்றார். அதில் அந்த இசைக்குழு அமைத்த பிற்பாடு அவர் பல்வேறு இடங்களுக்கு செல்கின்றார். அந்த நிகழ்விலே சென்று அந்த இசைக்குழுவுக்கு பேர் வந்து கண்ணன் ஞானம் என்று நினைக்கின்றேன், அப்படித்தானே? கண்ணன் நேசன் என்ற ஒரு இசைக்குழுவை அமைத்து அவர் கொழும்பு, நான் பலமுறை அவருடைய நிகழ்ச்சியில், நான் அப்பொழுது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றேன், அப்பொழுது அவருடைய நிகழ்ச்சி கொழும்பிலே கொடிகட்டி பறக்கிறது. எந்த நிகழ்ச்சி, அண்ணனுடைய இசை நிகழ்ச்சி என்றால் எல்லோரும் போவார்கள், மண்டபம் நிறைந்தே இருக்கும். அவ்வாறு வானொலி நிலையம், பிறகு அவருடைய இசை கண்ணன் நேச இயக்குழுவினுடைய செயற்பாடுகள் ஈழத்திலே ஒரு இசை மரபு தோன்றுகிறது. பாருங்கள், பப்பிசை பாடல். பப்பிசை பாடல் என்றால் ஈழம்தான். அந்த ஈழத்திலே அங்க குத்துப்பாடல், நமக்கு பொப்பிசை பாடல். அப்ப அந்த பொப்பிசை பாடல் ஈழத்தினுடைய தனிமுத்திரையை அமைத்தவர் கண்ணன் என்றுதான் எனக்கு படுகின்றது. இது இவ்வாறு கொழும்பிலே அவர் கொடிகட்டி பறந்த பிற்பாடு 90களில் அவருடைய 3வது கட்ட வளர்ச்சி. 90களில் அவன் நம் நாட்டுக்கு வருகின்றார், தாயத்துக்கு வருகின்றார், அதாவது நமது தமிழ் ஈழ தேசியத்துக்கு வருகின்றார். வந்த பிற்பாடுதான் கண்ணனுடைய உண்மையான சேவை தமிழ் மக்களுக்கு கிடைத்தென்று நான் நினைக்கின்றேன். அங்கு அவருடைய சேவைகளை நான் 92ஆம் ஆண்டு வரையும் அவரோடு இருந்து பார்த்திருக்கின்றேன். பல பாடல்கள், நெஞ்சை தொடுகின்ற பாடல்கள் உங்களுக்கு தெரியும், பல எங்களுடைய தாயக பாடல்கள், நெஞ்சை தொடுகின்ற பாடல்களை, சரியா, எங்களுடைய சுந்தரலிங்கம் இருக்கட்டும், வண்டார் ராமேஸ்வரனா இருக்கட்டும், அவருடைய பாடல்கள் அத்தனையும், எங்களுடைய ஈழத்து கவிஞர் அவருடைய பாடலா இருக்கட்டும், அத்தனை பேருடைய பாடல்களுக்கு இசையமைத்து வானொலியிலும் எங்களுடைய ஈழ தேசிய விடுதலை தேசிய தொலைக்காட்சிகளிலும் அவருடைய பாடல்கள் வந்து எங்களுடைய அமைப்புக்கு, எங்களுடைய தேவைக்கு ஒரு உற்சாகமா புது வேகத்தை கொடுப்பதற்கு கண்ணனுடைய பங்களிப்பு மிக பெரிது என்பதை நான் அறிவேன். அவருடைய வானொலி இசை பதிவு நேரங்களிலும் ஒளிபரப்பு நேரங்களிலும் நானும் கூட கலையகத்தில் இருந்திருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் அது ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சரிதானே? இத்தகைய ஒரு பெரும் மனிதன், அதாவது தன்னை வளர்த்து கொண்டு அந்த வளர்ச்சியை தாயகத்துக்காக கொடுத்த ஒரு மாபெரும் மனிதன் என்றால், இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் என்றால் அவர் எங்களுடைய கண்ணன் ஐயா தான். வாழும்போது ஒருவரை வாழ்த்துகின்ற, பாராட்டுகின்ற இந்த நிகழ்ச்சியானது
அவருடைய வாழ்நாளிலே கிடைக்கின்ற ஒரு பெரும் பாராட்டு என்று தான் நினைக்கிறேன். அதற்கு அத்திவாரம் அமைத்த ஞானசேகரனை போற்றுகிறேன். ஞானி ஒரு இசை மேதை. அந்த காலத்துல குழப்படி என்றாலும் சரியான நடிகன், நல்லா பாடுவார். சரிதானே? நான் காத்தவராயன் கூத்து நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அடித்து இலங்கை முழுக்க நாங்கள் அந்த குழுவோடு சென்றெல்லாம் அதை மேடையேற்றி இருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த என்னுடைய அந்த 84, 94 அந்த 10 ஆண்டு நினைவை மீட்டு கொண்டு வந்த ஞானிக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். உண்மையிலே வாழும் போது ஒருவரை பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும் என்ற எண்ணம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். செத்த பிற்பாடு சிலை அமைப்பது பிரயோசனம் இல்லை. சரிதானே? அவர் மனம் குளிர நாங்கள் 4 வார்த்தைகள் சொல்ல வேண்டும். மனம் குளிர 4 வார்த்தை சொல்லுகின்ற பொழுதுதான் ஒரு கலைஞன் எப்பொழுது ஒரு நடிகனோ கலைஞனோ இசை மேதையோ பவதாயினி போன்ற இசை மேதைகளோ வாயார புகழ்வதை கேட்கின்ற பொழுதுதான் அவர்கள் திருப்தி அடைகிறார்கள் என்பதை நானும் ஒரு கலைஞர் அடிப்படையில் கூறி வாழ்கின்றேன். ஐயா கண்ணன் ஐயா அவர்களே, இன்னும் நீங்கள் பல்லாண்டு வாழ்ந்து சரி அவங்களுடைய பேர் நிலைக்க வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். ஐயா வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் கலாநிதி பாலசுந்தரம். உங்களுடைய நேரத்தை எடுத்து நீங்கள் இங்க வந்து அருமையான அந்த கருத்துக்களை சொன்னதுக்கு, நீங்கள் தமிழுக்கு கனடாவிலே செய்கின்ற சேவை டாக்டர் பாலசுந்தரம் அது அளப்பெரியது. நீங்கள் தன்னிகரற்ற சேவையை, தன்னிகர் இல்லாத அந்த தன்னிகரற்ற அந்த உங்களுடைய சேவை, தமிழுக்காக நீங்கள் அளிக்கின்ற சேவை நிச்சயமாக உங்களை வரலாற்றிலே கொண்டே ஒரு இடத்திலே நிச்சயமாக இருத்தும். அதுக்கு இருப்பவர்கள் அனைவருக்கும் வழங்கும். மிக்க நன்றி டாக்டர் பாலசுந்தரம். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி நன்றி, வணக்கம் வந்ததுக்கு. தேங்க்யூ சோ மச். நன்றி 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 பாலா மாஸ்டர். மீண்டும் சந்திப்போம். கலாநிதி சர்வேந்திரா தர்மலிங்கம் இங்க இருக்கின்றார். அவர் அந்த எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மண்சுமந்த மேனியர்ல கண்ணனுடன் இணைந்து அதற்கு பிறகும் கூடி இணைந்து சர்வேந்திரா வேலை செய்திருக்கின்றார். வணக்கம் எல்லாருக்கும். நான் சர்வேந்திரா, நோர்வே ஒஸ்லோல இருந்து கதைக்கிறேன். கண்ணன் அண்ணன் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்க அவரை நாங்கள் அறிந்தது கண்ணன் கோஷ்டி என்று சொல்லி அவர்களுடைய இசை நிகழ்ச்சிகள் நடக்கும். அது வெவ்வேறு இடங்கள்ல ஏராளமாக நடக்கும். ஏற்கனவே அதை பற்றி பேசப்பட்டிருக்குது. அப்ப அந்த மிகவும் நாங்கள் ரசித்து பார்க்கிற நிகழ்ச்சிகளாக அது இருப்பது உண்டு. நாங்கள் அவரோட கண்ணனாவோட நேரடியாக அறிமுகமானது 85ஆம் ஆண்டு பகுதிகள் 84, 85களில் இருந்து மண்சுமந்த மேனியர்ல இருந்து அறிமுகமாகி நாங்கள் நண்பர்களாகவும் அதே நேரத்துல இசை ஆசானாகவும் கண்ணனா இருந்த நினைவுகள் இருக்குது. ஈழத்தை பொறுத்தவரையில அது மெல்லிசையாக இருக்கலாம், அல்லது திரையிசையாக இருக்கலாம், அல்லது பொப்பிசையாக இருக்கலாம், அல்லது விடுதலை இசையாக இருக்கலாம், அல்லது எந்த இசைக்கும் வந்து ஒரு முன்னோடியும் மூத்தவரும் ஒரு பிதாமகருமாக கண்ணனா இருந்திருக்கிறார் என்றது நாங்கள் நேரடியாக பார்த்தலாங்கள். அதை எப்பவும் வந்து எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக கண்ணனா இருக்கிறார். எங்களுடைய தலைமுறைக்கு ஒரு இசை பொக்கிஷமாக அவர் இருந்திருக்கிறார். அது வந்து அவரை நாங்கள் பாராட்டுறதும் அவருக்கு எங்களுடைய வாழ்த்தையும் சொல்றதுல வந்து எங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். அதே நேரத்துல பவதாயினி வந்து பெரியப்பாவினுடைய வீடு என்னுடைய வீட்டுக்கு அண்மையில தான் இருக்குது, உமா குருபரன். அப்ப அவருடைய வீட்டுல இருந்து பவதாயினி CTVல பாடுகிற பாடல்களை கேட்டு நாங்கள் ஒன்றாக கூடி மகிழ்ந்திருக்கிறோம், பெருமைப்பட்டிருக்கிறோம். பிள்ளை நீர்வழி வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்தி இருக்கிறோம். அது அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்றதுல மகிழ்ச்சி இருக்குது. இந்த சந்தர்ப்பத்துல நீண்ட நேரம் நான் எடுக்க விரும்புகிறேன். 2 விஷயங்களை சந்தித்துக் கொண்டு நிறைவு செய்யலாம். ஒன்று வந்து நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்துல மண்சுமந்த மேனியர் போடக்க எங்கள் மண்ணும் இந்த நாட்களும் என்ற கவிதா நிகழ்வும் பாடல்களோட வரும். அதுல நிறைவு பாடலாக வாரது 3 நூற்றாண்டுகள் சென்றன ஆயிரம் அம்மா அம்மான்னு சொல்லி அந்த பாட்டு. ஞானம் ஒரு கால் அந்த பாட்டை நீங்கள் பாடும். 3 நூற்றாண்டுகள் சென்றன ஆயினும் அம்மா அம்மா உன்னுடைய மென்களத்தில் என்னும் விலங்கு
இன்னும் விலங்கு இன்னும் விலங்கு 3 நூற்றாண்டுகள் சென்றன ஆயினும் அம்மா அம்மா. அந்த இடையில ஒரு இன்டர்லூட் வர நேரத்துல லால 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 லால. அப்ப இத வந்து நாங்கள் கூட்டாக பாட வரும். அப்ப கூட்டாக பாடக்க நாங்கள் நடிகர்களாக இங்கிருந்தார்கள் தவண்டு அந்த இந்த பாடுற இடத்துக்கிட்ட வருவோம். கண்ணன் அண்ணனுடைய இசையமைப்புல வந்து அந்த பலஸ்தீன கவிதைகள்ல வந்து ஏற்கனவே வந்து அந்த தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட பலஸ்தீன கவிதைகளை வந்து நாங்கள் மண் சுமந்து மேனியர் 2ல வந்து பயன்படுத்தினாங்க. அந்த பயன்படுத்த வந்து கண்ணன் அண்ணையுடைய இசையில வந்து பலஸ்தீன கவிதைகள் வந்து பாடல்களாக வந்தது. அந்த பாடலை வந்து ஒருக்கா நாங்கள் நினைவுபடுத்துறது நல்லா நினைக்கிறேன். அது வந்து மந்திர வலிமை உடையவர் நாங்கள் 1000 இங்கு கூடியுள்ளோம் என்ற அந்த பாட்டு பேரும் வந்து அது கண்ணன் எப்படி இசையமைச்சார் என்று சொன்னா ஒரு ஹம்மிங்கோட தான் நான் துவங்கும். அது நாங்கள் எல்லாருமே இருக்கா சேர்ந்து பார்க்கலாம். அது இப்படித்தான் வரும். மந்திர வலிமையுடையவர் நாங்கள் 1000 எங்கும் பரந்துள்ளோம். மந்திர வலிமையுடையவர் நாங்கள் 1000 எங்கும் பரந்துள்ளோம். எல்லா இடமும் நாங்கள் பரந்துள்ளோம். எல்லா இடமும் நாங்கள் பரந்துள்ளோம். உமது மார்பின் மேல் ஒரு பெரும் சுவராய் இங்கு நாம் இருப்போம். இங்கு நாம் இருப்போம். இங்கு நாம் இருப்போம். தெருக்கள் தோறும் சின்னத்துடன் குழுமி. தெருக்கள் தோறும் சின்னத்துடன் குழுமி. தெருக்கள் தோறும் சின்னத்துடன் குழுமி. தெருக்கள் தோறும் சின்னத்துடன் குழுமி. போர்க்குணம் கொண்ட எம் பாடல் பாடி. போர்க்குணம் கொண்ட எம் பாடல் பாடி. மந்திர வலிவுடன் 1000கணக்கில் எங்கும் நாம் அணி வருவோம். எங்கும் நாம் அணி வருவோம். எங்கும் நாம் அணி வருவோம். இப்படி வந்து அந்த பாடல் போகும். அந்த பாடல் வந்து இப்பவும் நாங்கள் அரங்கத்துல பயன்படுத்துகிற ஒரு பாடலாக இருக்குது. அந்த புலம்பெயர்ந்த நாடுகள்ல தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய இசையமைப்பாளர்கள், அது இளையராஜாவா இருக்கலாம் அல்லது ரகுமானாக இருக்கலாம், அவர்கள் உருவாக்கின சினிமா பாடல்களுக்கு போட்டியாக அதை விட ஒரு படி மேலாக கண்ணன் அண்ணையால உருவாக்கப்பட்ட விடுதலை பாடல்களும் தாயக பாடல்களும் மக்களால் நேசிக்கப்பட்டதோட மிகவும் விரும்பி கேட்கப்பட்ட ஒரு காலம் ஒன்று இருந்தது. அந்த காலம் வந்து எங்களால வந்த பாடல்கள் மிகவும் அருமையான பல பாடல்கள் இருந்ததையும் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு, பவதாயினி உங்களுடைய திறமை மேலும் வளர வரும். மிகவும் திறமசாலி நீங்கள் என்பது நாங்கள் வடிவாக தெரியும். உங்களுக்கு காலம் இருக்குது. அந்த காலம் உங்களை வந்து உச்சத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சர்வே மிக்க மிக்க நன்றி. பவதானியை பற்றி பேசும் பொழுது அவரை சுற்றவர்கள் உள்ள ஆக்களை பற்றி நிச்சயமா பேர வேணும். அவருடைய அம்மா கிருஷாந்தி நாகராஜன், அவ ஒரு முற்று முழுதாக பயிற்றப்பட்ட ஒரு பட்டதாரி பரதநாட்டிய ஆசிரியை. அவருடைய அப்பா நாகராஜன் சண்முகலிங்கம் அங்கு இணைந்திருக்கின்றார். அவர் ஒரு மிருதங்க வித்துவான். அவர் ஒரு ஆஸ்தான மிருதங்க வித்துவான். அவருடைய தங்கை பவதானியோட தங்கையும் அவள் நான் நினைக்கிறேன் மிருதங்கம் வாசிப்பாள். அந்த ஆக மொத்தம் அந்த குடும்பமே ஒரு கலை குடும்பமாக உருவாக்கினது கண்ணன், கலைவாண கண்ணன் அவர்களுக்கு அந்த பெருமை போய் சேரும். அந்த குடும்பமே முழுவதுமே ஒரு கலை குடும்பமா இருக்கின்றது. நாங்கள் பெருமை அடைகின்றோம். இந்தியாவில சென்னையில இருந்து பவதானிக்கு நல்ல தெரிந்த அறிந்த உங்களுடைய கவிஞர் ஜெயபாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். ஜெயபாலன் அவர்கள் இந்தியாவிலே பவதானியுடன் அந்த சீத்தமிழ் மேடையிலே போய் அவளை கௌரவித்திருக்கின்றார். அந்த வகையிலே அவர் இன்றைய நிகழ்வுக்கு பொருத்தமானவராக இருப்பேன் நினைக்கின்றேன். சிவானந்தி. நன்றி ஞானமண்ணா.
மிகவும் அருமையாக நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையில அவரு எங்கட ஐயா சொன்ன மாதிரி மீட்டுருவாக்கம். எங்களுக்கு 35 வருடங்களுக்கு முதல் ஒரு பவதானி நீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க அந்த நேரம். ஆனா எங்களுக்கு எல்லாம் திருப்பி இப்படி ஒரு ஐயாண்ட நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் திருப்பி எனக்கு கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதுலதான் முக்கியமாக அந்த மௌனகுரு ஐயா அவற்ற சொன்ன 5 பணிகள் மிகவும் சிறப்பு. அடே அப்பா! இப்படி ஒரு பெரிய ஒரு ஈழத்து இசை வரலாற்று தனித்துவம் பெற்ற ஒரு இசைவாணர் ஐயாண்ட ஒரு ஹொனரிங் நிகழ்ச்சியில நாங்க அதை இதுல கலந்து கொண்டதுக்கு மிகவும் பெருமைப்படுறோம். பவதானி, உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்க இசை அந்த வேரில இருந்து நீங்க என்றபடியா உங்களுக்கு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லையம்மா. நீங்கள் எல்லாம் ஐயாண்ட பிளஸ்ஸிங்ல தான் வந்திருக்கிறீங்க. என்றபடியா மிகவும் சிறப்பாக உங்களது எதிர்காலம் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நீங்க அண்ணா நீங்க தொடருங்கள். உங்களுக்கு கண்ணன் சார் உங்களை நேரடியாக கண்டு கட்டி தழுவி அரவணைத்து உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்வதற்கு முடியாமல் இருப்பதை இட்டு வருந்துகின்றேன். உங்களுடைய வளர்ச்சியின் மேலோங்கி வர வேண்டும். புலம்பெயர் தேசங்களில் இருந்து, அமெரிக்கா, கனடா தேசங்களில் இருந்தும் இலங்கையிலும் இருந்து இங்கே இணைந்திருக்கின்ற அனைவரின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய ஆசிகளும் எங்களுடன் மக்களுடைய ஆசிகளும் உங்களுக்கு நீண்ட காலம் இருக்க வேண்டும். நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும். இசைக்கு நீங்க சேவை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது பவதாயினி என்னுடைய பாடல் ஒன்று மண் சுமந்த மேனியர் நாடகத்துல அம்மாப்பா இசையமைத்த ஒரு பாடல். நிறைய பாடல்கள் எனக்கு கேட்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல. பட் எங்க இருந்தோ இந்த ஒரு 2 பாட்டோட ஆடியோ மட்டும் எனக்கு யாரோ ஒருத்தங்க சென்ட் பண்ணி கிடைச்சது. ஸோ அந்த பாடல்கள் மட்டும் நான் கற்றுக்கொண்டு வச்சிருக்கிறேன். அதுல ஒரு பாடல் நான் இப்ப பாடுறேன். காற்றோடு பேசு என் கண்மணி, காற்றோடு பேசு என் கண்மணி, காற்றோடு பேசு என் கண்மணி, காற்றோடு பேசு என் கண்மணி. அன்று தமயந்தி காட்டில் இருந்த துயர் மீட்டி அழுத குரல் கேட்குது, இதோ அழுத குரல் கேட்குது. காற்றோடு பேசு என் கண்மணி, காற்றோடு பேசு என் கண்மணி. மலையகத்தேயிலை சாரலில் நின்ற துகிலுடன் பெண்மாயும் இழந்தனம் பெண்களின், மலையகத்தேயிலை சாரலில் நின்ற துகிலுடன் பெண்மாயும் இழந்தனம் பெண்களின் துயர குரல் கேட்குது. காற்றோடு பேசு என் கண்மணி, காற்றோடு பேசு என் கண்மணி. மந்தை முகில் நிலவு மியா ஒளி சத்த பின்னிரா போதினில் பிடுங்கேறி பட்ட, மந்தை முகில் நிலவு மியா ஒளி சத்த பின்னிரா போதினில் பிடுங்கேறி பட்டனும் பெண்களின் துயர குரல் கேட்குது. காற்றோடு பேசு என் கண்மணி, காற்றோடு பேசு என் கண்
என் கண்மணியே. நன்றி. காற்றோடு பேசு என் கண்மணி எங்கள் பவதாயினி. தேங்க்யூ. நன்றி பவதாயினி. என்னுடைய இசை வசமாகிக் கொண்டிருக்கின்றோம். அருமையான குரல் பவதாயினி. அவளாந்தான் என்னால சொல்லும் சங்கீதம். நீ சீத்தமிழ் மேடையிலே நின்று அங்கே தமிழர்களுக்கு பெருமை சேர்த்து அந்த தருணத்தை எண்ணி மகிழ்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அந்த சீத்தமிழ் நிகழ்வை நாங்கள் பார்த்து பெருமைப்பட்டு கொண்டிருந்தோம். மிக்க நன்றி. 85ஆம் ஒரு விடயம் 85ஆம் ஆண்டுதான் இந்த நீங்கள் பாடின பாடல் கொண்ட அந்த எங்கள் மண்ணும் இந்த நாட்களும் மண் சுமந்த மேனியரோட மேடையேற்றப்பட்ட கவிதா நிகழ்வு இடம்பெற்ற பாடல், சேரனுடைய பாடல். மிக அருமையா பண்ணீங்க. எங்களுக்கு அந்த ஞாபகத்துக்கு நாங்கள் போயிட்டோம். அப்ப இன்னொரு பாட்டு அதிகாலையில் யாழ் நகர் மீது பனி படுகின்றது, அந்த பாடல் எனக்கு தெரியும். அதிகாலையில் யாழ் நகர் மீது பனி படுகின்றது, பனிமர உயரமும் பண்ணை வெளியும் கண் தொடும் இடமெல்லாம் மறைகின்றது, மறைகின்றது, மறைகின்றது. அதிகாலையில் யாழ் நகர் மீது பனி படுகின்றது, பனிமர உயரமும் பண்ணை வெளியும் கண் தொடும் இடமெல்லாம் மறைகின்றது, மறைகின்றது, மறைகின்றது. ஒரு நாளும் இல்லாத ஆழ்ந்த அமைதி விரிகின்றது, ஒரு நாளும் இல்லாத ஆழ்ந்த அமைதி விரிகின்றது. திருநாளின்று எனினும் இங்கு துயர் சூழ்ந்த நாள் தொடர்கின்றது, தொடர்கின்றது. அதிகாலையில் யாழ் நகர் மீது பனி படுகின்றது, பனிமர உயரமும் பண்ணை வெளியும் கண் தொடும் இடமெல்லாம் மறைகின்றது, மறைகின்றது, மறைகின்றது. திருநீளம் எங்கும் துவக்கொடு வாகனம் திரிகின்றது, திருநீளம் எங்கும் துவக்கொடு வாகனம் திரிகின்றது. திரிவார் மக்கள் எனினும் இங்கு அவர் வாழ்வோ நடு தெருவில், நடு தெருவில். அதிகாலையில் யாழ் நகர் மீது பனி படுகின்றது, பனிமர உயரமும் பண்ணை வெளியும் கண் தொடும் இடமெல்லாம் மறைகின்றது, மறைகின்றது, மறைகின்றது. மழையோ மணல் மீது வந்தால் மறைகின்றது, மழையோ மணல் மீது வந்தால் மறைகின்றது. மனமோ இடி வந்த போதும் நிமிர்கின்றது, நிமிர்கின்றது. அதிகாலையில் யாழ் நகர் மீது பனி படுகின்றது, பனிமர உயரமும் பண்ணை வெளியும் கண் தொடும் இடமெல்லாம் மறைகின்றது, 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 மறைகின்றது,
மறைகின்றது. நன்றி. மிக்க நன்றி பவதாயினி, உங்களுடைய அருமையான நன்றி. நான் உங்களுடைய லண்டன்ல இருந்து மதிப்புக்குரிய பாலேந்திர அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறும்படி அழைக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும். குறிப்பாக இன்றைக்கு தான் நான் பவதானியை இப்படி பார்க்கிறேன், கதைக்கிறது மற்றது தமிழ்ல பார்த்திருக்கிறேன். ஆனால் அதுக்கு முதல் நான் நினைக்கிறேன் சென்னையில உங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறேன்ட்டு. திருவான்மீர்ல தான் இருக்கிறீங்க. திருவான்மீரா? இருந்தீங்க என்ன 2012 இருந்திருக்கலாம். அதுக்கு நான் கண்ணன் அவரோட எனக்கு நிறைய தொடர்பு. அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நாங்க இலங்கைக்கு போனாலும் அந்த விட்ட போகாம வர்றதில்லை. அவர் இந்தியாவில் இருந்த பொழுதும் இந்தியாவில் அவரை சந்திக்காம வந்ததில்லை. இந்தியாவில் இருக்கிற பொழுதும் எங்களுக்கு ஒரு நாடகத்துக்கு ஒரு நிகழ்வுக்கு சில பாடல்களை நான் அனுப்பி இசையமைத்து இங்கே நான் அதை பயன்படுத்தி அது பிறகு இலங்கையில செய்திருக்கிறோம். நெட்டை மரங்கள் என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு பாரதியாருடைய பாடல்களை வைத்து செய்த நிகழ்ச்சி. இது நாங்கள் 78ஆம் ஆண்டு இந்த டான் டிவி இதுல சொன்னது போல 78ஆம் ஆண்டு நட்சத்திரவாசி என்ற நாடகத்துக்கு நான் அவரை முதலாக அது 77 இனக்கலவரத்தை தொடர்ந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் செய்த முதலாவது நாடகம். அந்த நாடகத்துக்கு மிக அருமையான நட்சத்திரவாசி என்று தரும் சிவராம் திருகோணமலை கவிஞர், எழுத்தாளர், நாடக ஆசிரியர், அவருடைய நாடகம் ஒரு கடினமான நாடகம், கடினமான ஒரு சிச்சுவேஷன். அதுக்கு அவர் மிக அருமையாக ஒரு சுரவரிசையில் ஒரு இசையமைத்திருந்தார். அதை தொடர்ந்து எங்களுக்கு முதல் கூட வெற்றி அளித்த நாடகம் அது கண்ணனுடைய இசையிலே தான் அது கூடுதலாக அது பேசப்பட்டது. யுகதர்மம் என்ற நாடகம் அது இலங்கையில அந்த நேரம் நிறைய மேடையேற்றங்கள் கண்டது. 29-30 தடவை இலங்கையில மட்டும். அது எங்கேயும் நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகள் தயாரித்து 4 வேறு தயாரிப்புகள் செய்திருக்கிறோம் லண்டன்ல. அதை விட முகமில்லாத மனிதர்கள் என்ற நாடகத்துக்கும் வாசுதேவனுடைய பாடல்களுக்கு இசையமைத்திருந்தார். அப்ப கண்ணன் மாஸ்டருடைய விஷயம் என்னென்றால் அவரோடு நான் பழகிய வகையிலே மிகவும் அர்ப்பணிப்போ என்றால் ஒழுங்கு செய்யறதுக்கும் மற்றது கண்ணன் மாஸ்டரை மிகவும் அதாவது நாங்கள் இவரோட பழகினது அவருடைய வாழ்க்கை அவர் தொடர்ந்து இன்று கூட அவரோட தொடர்பில் இருக்கிறோம். அந்த வகையிலே அவருடைய உறவும் அவருடைய இசை திறனும் அவருடைய இது தொடரும் என் பல்வாண்டு காலம் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், நன்றி தெரிவிக்கிறேன் எனக்கு என்னோட பங்கு பெற்றியதற்காக. அதே போல பவதாயினி, நீங்கள் 3வது ஜெனரேஷன், அது நீங்கள் தான் இனி இளையவர்களே எமது எதிர்காலம் என்ற வகையில நாங்கள் இங்கே இயங்குவதற்கு அந்த வகையில இளையவர்கள் நீங்கள் தான் இனி தொடர்ந்து இதை எடுத்து செல்ல வேண்டும். நன்றி கண்ணன் சார். நீங்கள் உங்களால் இயன்ற அளவு உங்களுடைய இதுவரை கேட்ட எங்களுடைய வாழ்த்துக்களை பற்றி உங்களுடைய ஒரு சில கருத்துக்களை சொல்லுங்கள் கண்ணன் சார். மறந்ததை போட்டீர்கள் அது எங்களை உங்களுக்கு கை ஊத்து கூக்கும் செய்ய தேங்க்ஸ் சொல்ல வேணும். என்னால கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் கஷ்டம். எல்லாருக்கும் என்னுடைய மனதான் நன்றி சொல்லுறேன். அல்ல மிக்க மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்தை இன்றைக்கு எடுத்து எங்களோட இருந்து உங்களுடைய இசை வாழ்க்கையை பற்றி நாங்கள் பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிக்க நன்றி. நீங்கள் அழைப்பில் இருங்கள். நாங்கள் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய
சென்னையிலிருந்து ஜெயபாலன் அவர்கள், கவிஞர் ஜெயபாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை பற்றிய அறிமுகம் இங்கு எல்லோருக்கும் தெரிந்தவர் தான். வணக்கம். எங்களோட இளைய வயது, இளம் வயதுகள்ல கண்ணனை நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் அதிகமா இலங்கை பாடல் அன்று இல்லைங்க. பழைய கவிஞரோட பாடல்கள் சிலது பாடப்பட்டாலும் இலங்கை கண்டு ஒரு இசை முகம் எங்களுக்கு இருக்க இல்லை. அதிகமா பொப் இசை, மற்றது பைலா சார்ந்த பாட்டுகள், தென்னிந்திய சினிமா பாட்டுகள், இப்பதான் மேடைகள்லையும் சரி, கொண்டாட்டங்களும் சரி, களியாட்டங்களும் சரி, இந்த பாடல்லாம் பாடப்படும். 1970களில் தான் நான் நினைக்கிறேன் தாசி நாடகமா இருக்கும், கோடையா நாடகமோ மகா இருக்கிறேன், தாசிதர் நாடகமா இருக்கணும், சரியா ஞாபகம் இல்லை. அதுலதான் நான் முதல் கண்ணன் இசையமைப்பை கேட்டது. நான் பிரமிச்சு போயிட்டேன். அப்பதான் உண்மையில கண்ணன் தான் எங்களோட ஈழத்திசைந்த பிதாவும், ஈழத்திசைந்த ஈழத்து தமிழ் இசைந்த முகமும் அவர் தான். நாட்டார் இசை மட்டக்களப்பில் பிரபலம் நாட்டார் இசை இருந்த, வடமொழி இசை இருந்தது. மற்றது மலையகத்திலே மலைய மக்களுடைய நாட்டு இசைகள் இருந்தது. ஆனா நவீன ஈழத்திசையினுடைய முகமன் நான் யாழ்ப்பாணம் மையமா பேசல. ஆனா எங்களுக்கு நாட்டார் இசை எங்களிடம் இருந்த பொழுதிலும் சினிமா இசை, பொப் இசை, இந்த இதழோட இதழை மீறி எழும்பக்கூடிய எங்களுடைய உண்மையான ஆன்மாவான எங்களுடைய இசை அது கண்ணனோட தான் வந்தது. கண்ணன் தான் எங்களுடைய ஈழத்து தமிழிசையின் பிதாமகர் என்று நான் அவரைத்தான் கை ஒப்பித்து கொள்வேன். அவரை நான் முதல் சந்திச்சது பல்கலைக்கழகத்தில் இருந்த பொழுது. அவர் அப்பதான் அப்போ ஒரு விடுதலை போராட்டம் ஆரம்பித்த காலமாகவும், விடுதலை பற்றிய பேச்சு, விடுதலை பற்றிய உரையாடல்கள், பாடல்கள் இவை முன்னிலை எங்களை எல்லாம் ஆகரித்த அந்த காலத்தில்தான் எங்களுடைய இசை பற்றிய தமிழ் ஈழத்து தமிழிசை, தமிழ் மெல்லிசை பற்றிய விரக்தி எங்களுக்கு ஏற்பட்டது. அப்பதான் நாங்கள் கண்ணனை இனம் கண்டு வந்தோம். கண்ணனை பிறகு பின்னுக்கு தெரிகிறது. நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நாங்கள் கண்ணனுடைய கண்ணன் இசையமைத்த நாடகங்களுக்கு போவோம், இல்லாட்டி கண்ணன் வீட்டுக்கு போவோம். என்னுடைய பாடல்கள் நான் பல்கலைக்கழகத்தில் இருந்த பொழுது 1976-77 கண்ணன் நித்யானந்தன் மூலம் தான் கண்ணன் அனுபவமானது. நித்யானந்தன் என்னுடைய பாடல்களை கண்ணன் இசையமைக்கிறதுக்கு நித்யானந்தன் ஏற்பாடு பண்ணது. லண்டன்ல இருக்க நித்யானந்தோட ஏற்பாடு பண்ணது. அப்ப என்னுடைய பாடல்கள் ஒரு 10 பாடல்கள் வரையும் கண்ணன் இசையமைத்து நாங்கள் பல்கலைக்கழகத்தில் அந்த வெளியிட்டோம். அந்த விழாவும் நடந்த ஒரு விழாவும் நடந்தது. அதன் பிறகு பாலேந்திரா, நித்யானந்த நாட்கள் கூட நான் பாலேந்திரா எனக்கு அனுபவமான. அப்புறம் பாலேந்திராண்ட நாடகங்கள், ராசியுடைய கோடை நாடகம் நான் முதல்ல பார்த்தேன். பிறகு மௌனவருடைய நாடகங்கள், இந்த இவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு இவற்றுடைய ஈழத்தமிழ் அடையாளத்தை உறுதிப்படுத்தினதும் மேன்மைப்படுத்தினதும் கண்ணனுடைய இசைதான். கண்ணனுடைய இசை தான் இந்த நாடகங்களுடைய இந்த புதிய ஈழத்தமிழர்களுடைய நாடகங்களுடைய வேறாகவும் விழுதாகவும் இருந்த கண்ணனுடைய இசைதான். மௌன உடைய நாடகங்கள்,
காசிசியஸ், பிறகு பாலேந்திரா, பிறகு மௌனகுரு நாடகங்கள். பிறகு மன்சுவந்த மேனியர்ல வந்து அவர் வந்து மிக உச்ச நிலைக்கு போயிடுறார். மன்சுவந்த மேனியர்ல மன்சுவந்த மேனியர் அப்ப நான் இந்தியாவில இருந்தேன். மன்சுவந்த மேனியர்ல முக்கியமான பாடல்கள் வந்து சேரன் எழுதினார். கண்ணன் இசையமைத்த பாடல்கள்ல வந்து சேரனுடைய பாடல்கள், என்னுடைய பாடல்கள், இளவால விஜயேந்திரோட பாடல்கள் வந்து பாடல்கள் குறிப்பிடலாம் நினைக்கிறேன். மன்சுவந்த மேனியர் வந்து பல்வேறு வகையில வந்து எங்களுடைய தமிழருடைய விடுதலை நோக்கிய அந்த பயணத்துடைய அந்த 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 பயணத்துடைய பாடலாகவே அது மாறி போயிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு கண்ணனுடைய நாங்கள் விடுதலை ஒவ்வொரு நாடுகளுக்கு போயிட்டோம். நான் அடிக்கடி நாடுகளுக்கு போயிருந்தாலும் கூட கண்ணனை அடிக்கடி சந்திக்க முடியவில்லை. மன்சுவந்த மேனியர்ல வந்து குழந்தை சண்முகலிங்கம் அவர்களுடைய அவர் தொகுத்த நாட்டுப்பாடல்களும் நாட்டுப்பாடல்களுக்கும் இந்த நாடகத்துக்கும் கண்டனாங்க தேர்ந்த இசையை வந்து பார்க்கிறார். சேரனுடைய பாடல்களும் செழுமையான இசை வந்து இந்த வகையில வந்து எனக்கு கண்ணனை பார்த்த உடனே பேச முடியல. நான் ஏதோ என் பாட்டுல உலகிக்கொண்ட மிகவும் மயிர் உச்சரிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு. கண்ணன் உண்மையா எங்கள் எல்லோருக்கும் வழிகாட்டி, எல்லா கவிஞர்களுக்கும் கண்ணன் ஒரு வழிகாட்டினார். எனக்கு, சேரனுக்கு, இளவால விஜயேந்திரனுக்கு, எல்லாருக்கும் வந்து இசை தொடர்பான ஒரு எங்களை இசையில நாங்கள் பாட்டு எழுதலாம் என்ற, எங்கட பாடல்கள் எங்களை இசையில எழுதலாம் என்கிற அந்த ஒரு ஒரு அத்தியாயத்தை அவர் திறந்து வைத்தார் எங்களோட வரலாற்றுல. அந்த வகையில கண்ணனை எங்களோட இசையின் பிதாமகனான கண்ணனுக்கு நான் நீண்ட அன்பையும் என்னுடைய வணக்கத்தையும், அவர் இன்னும் நீண்ட காலம் இருந்து இன்னும் எழுதி முடிக்கப்படாத இசைகளை எழுதியும் மேலும் இசையமைக்க விரும்புகிற பாடல்கள் அவர் இசையமைக்கிறதுக்கும் இசையமைக்க வேண்டும். அதுக்கு வந்து உலகம் முழுவதும் ஆடுகிற இளத்தமிழர் உதவ வேண்டும் என்று நான் கோருறேன். அதன் பிறகு நான் கண்ணன் வந்து ஒரு இளத்து இசை மரபுகளை காப்பாற்றின வடமொழி தென்மொழி நாடகங்களுக்கு பின்னர் இளத்து இசை மரபுகளை காப்பாற்றின ஒரு பாரம்பரியத்துல வந்து கண்ணன் உதித்தவர். அவருடைய மரபுல வந்த பவதாரணி அவர்கள் தற்செயலா நான் வந்து சில வருடங்களுக்கு முன்னர் சென்னையில சந்தித்தேன். அவர் விருது வழங்குற விழாவில் இங்கே குறிப்பிடப்பட்டது. அப்பொழுதே பவதாரனுடைய குரல் மிக இளமையா இருந்தார். ஆனால் ஒரு நல்ல பாடகியா வளர்ந்து வருகிறார் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. இப்ப அவர் வந்து அவர் ஓரளவு அவருடைய குரல் வந்து மெச்சுவர் பண்ணிட்டு தொடர்ந்து அவர் பயிற்சிகள் செய்து இன்னும் மேலே வர வேணும். அதுக்கான ஆற்றலும் திறமையும் அவருக்கு இருக்கு. புலம்பெயர்ந்த நாடுகள் பலவற்றுக்கு போயிருக்கிறார் பாடுறதுக்காக. பவதாரணி அவர்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய பங்களிப்புன்றா கண்ணனுடைய பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல கண்ணன் இசையமைத்த பாடல்களை தொகுத்து
ஆண் குரலோடும் தன்னுடைய குரலிலும் ஆண் குரலிலும் பெண்களுடைய குரலிலும் அவற்றை மீள பாடி அதை ஒளிப்பதிவு செய்ய வேணும். அது நீங்கள் தனியே செய்யலாது. இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற என்னுடைய நண்பன் ஞானம் போன்றவர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற மற்ற நண்பர்கள் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இதை ஒரு இன்ஸ்டிடியூஷனா இந்த கண்ணனுடைய மரபை காப்பாற்றுறதுல யாழ்ப்பாணத்திலும் பல பேர், இலங்கையிலும் பல பேர் இருக்கிறார்கள். அவருடைய இசையமைப்பால கவரப்பட்டவர்கள் தான் மௌன குரு, தாசிஸ், எல்லாருமே. இது எல்லாருமே சேர்ந்து கண்ணனுடைய இசையை காப்பாற்றுற முயற்சியில பங்களிப்பு செய்யணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கான அமைப்பு ரீதியான ஒரு முன்னெடுப்பை ஞானம் செய்தான் இருக்கிறேன். வணக்கம். நன்றி. நன்றி ஜெயபாலன். பவதானியினுடைய அப்பா நாகராஜன், அதன் பிறகு நான் யதுவை அழைக்க இருக்கின்ற ஒரு சில வார்த்தைகள் கூற பேசுங்கள். இங்க அனைவரும் பேசலாம். உங்களுடைய மிருதங்க வித்துவான் நாகராஜன் ஒரு சில வார்த்தைகள் கூறுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு ஒன்று கூடல உருவாக்கி தந்த ஞானசேகரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இதுக்கு முதல்ல பேசிட்டு போன சான்றோர்களுக்கும் வணக்கம், நன்றிகள். ஜெயபாலன் ஐயாவுக்கு நன்றி. இதில் என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கணும். பவதானியோட பெரியப்பா நிறைய பேர் இருக்கிறாங்க. கோணகுரன் அண்ணா, உமாகுருபரன், கேக்குதா? தேவகுருபரன், என்னுடைய அக்கா ஷாருமதி, எல்லாருமே இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். அன்பான எனது மாமனார் அவர்களுக்கும் எனது நமஸ்காரம். பவதானியையும் தாத்தாவையும் இணைச்சு ஒரு பாலத்தை ஏற்படுத்தி இசைக்கு அவங்களுடைய பங்களிப்பை தொடர்ந்து செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நிறையர்களுக்கும் என்னோட நமஸ்காரங்கள். பவதானி மேலும் தொடர்ந்து அவருடைய பயணத்தை சிறப்பாக செய்யணும். ஸோ இப்போ ஜெயபாலன் ஐயா சொன்ன மாதிரி எங்களுக்கென்று சொல்லக்கூடிய முகம் என்று சொல்லக்கூடிய அந்த இசை மரபை காப்பாற்றுறதுக்குண்டான படிகளை மேற்கொள்றது நல்ல ஒரு கருத்தாக எனக்கு கிடைச்சிது இந்த ஒன்று கூடல்ல. அதை நாங்கள் செய்கிறது ரொம்ப, அதாவது இனி வர்ற சமூகத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு இசை தொகுப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு வரலாற்று பதிவாக இருக்கும். வரலாற்று பதிவு ஏற்கனவே இருக்குது, விடுதலை பாடல்களாக இருக்குது. அது தவிர வராத பாடல்களும் நாடக பாடல்களையும் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு உண்டான உதவிகள் கிடைக்கும்போது அதை நாம் சிறப்பாக செய்யலாம். மற்றபடி எல்லாருக்குமே இங்கே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கும், பிளெஸிங்ஸ் கொடுக்கறதுக்கும், பாராட்டுதல்கள் செய்கிறதுக்கும் எல்லோருக்குமே நன்றி. குறிப்பாக டாக்டர் ஷரிதா அவங்க யூஎஸ்ஏலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்க ஒரு பெரிய ஒரு பேச்சாளர், இசை தொடர்பானவங்க. அவங்களுடைய பெரிய பரம்பரை. அவங்கள்ட்ட ஜஸ்ட் இந்த லிங்க் அனுப்பினேன். அவங்க உடனே வந்துட்டாங்க. என்னென்னா அவ்வளோ ஒரு ஆர்வம் எங்களுடைய குடும்பத்தின் மேலே அவங்களுக்கு ஏற்பட்டது. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அதே போல் வந்த எல்லாருக்குமே, பாலேந்திரன் ஐயா அண்ட் யதுஷா, உமாசங்கர், எல்லாருக்குமே, ஜாதவன் சார், எல்லாருக்குமே, இதில் வந்துட்டு லீவ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுங்க. ஞானசேகரன் சாருக்கும் சிவானந்தி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி திரு நாகராஜன் அவர்கள். உங்களுடைய மிருதங்க இசையை நான் அங்கே காணொலியூடாக யூடியூப் காணொலியூடாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் நாளைக்கு யூடியூப்
ஐ மீன் சீ தமிழ்ல கூடி பவதாயினிக்கு ஒரு பின்னணியாக வாசித்திருந்தீர்கள் ஒரு பாட்டிலே. ஆமா ஆமா அதாவது ஆமா ஒரு ஒரு இசை அதாவது டிவோஷனல் சாங் ரவுண்ட்ல நான் வாசிச்சிருந்தேன். மிக்க மிக்க உங்களை நினைத்து பெருமை அடைகின்றோம். நாங்கள் தொடர்ந்து செல்வம். யாது நீங்கள் நாகராஜன் சார், நான் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு வார்த்தை ஒரு 30 seconds எடுத்துக்கிறேன். சரி ஞானசரம் சாரி பேசுங்க. சாரி டாக்டர். சரி, தேங்க்யூ. நன்றி ஐயா. இந்த தொலைபேசியில் இருக்கும் அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கம். நான் நாகராஜன் சார் சொன்ன மாதிரி அவங்க குடும்பத்துல மேல இருக்க ஆர்வம் இல்லை, அவங்க குடும்பத்திலயும் அவர் மிருதங்க இசையிலையும் அவர் மேல இருக்க பக்தி தான் என்னை இந்த தொலைபேசியில் எனக்கு பேச வைக்கிறது. பவதாயினி எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசை பாட்டு பாடுறதுன்னா. எனக்கு பி சுஷீலா அம்மா மாதிரி, ஜானகி அம்மா மாதிரி, சித்ரா அம்மா மாதிரி பாடணும்னு ஆசை. ஆனா அந்த 3 குரலையும் ஒன்ன அடிச்சுட்டு ஆண்டவன் உங்களுக்கு அந்த வரப்பிரசாதத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ ஆசை இந்த வயசுல என்னன்னா, எனக்கு பவதாயினி மாதிரி ஒரு பெரிய சிங்கரா ஆகணும் அப்படின்ட்டு. நீங்கள் பாடின அந்த இதய கமலம், உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, சித்ராம்மா அது ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், முதல்வன் பாட்டு நீங்க ஹரிஹரன் சாரோட பாடினது எல்லாத்தோட பெரிய ஃபேன். பி சுஷீலா அம்மா அது அந்த சொல்ல சொல்ல இனிக்குதடா அந்த பாட்டு அவ்வளோ அழகா நீங்க பாடி உங்க அப்பா அந்த காணொலி எனக்கு அமிச்சாங்க. உங்க தாத்தாவோட ஆசீர்வாதம், எங்க எல்லா பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நீண்ட நாளுக்கு இருக்கணும்ட்டு அந்த எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வளமுடன் அனைவரும். நன்றி ஐயா. டாக்டர் சரிதான். உங்களுடைய பிரசன்னம் உண்மையில மேக்ஸ் சென்ஸ். இந்த இடத்திலே இந்த இசை குடும்பங்களுக்கு நடுவிலே நீங்கள் ஒரு அறிவாளியாக வந்திருந்து இந்த எல்லோரையும் மகிழ்வித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. அது பேசுங்கள். நாங்கள் இனி இதுல இருப்பவர்களை அழைத்து பேச விடுவோம். இங்கே கண்ணன் இருக்கின்றார் கிளிநொச்சியிலிருந்து. அவருக்கும் மன்சுமந்த மேனியருக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது. நான் யதுவுக்கு அடுத்ததாக கண்ணன், அவருக்கும் பேர் கண்ணன் தான். யது பேசுங்கள், ஒரு 2 நிமிடங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் யதுஷா தர்மரத்னம், டென்மார்க்கில் இருந்து பேசுகிறேன். உங்கள் அனைவரையும் இந்த ஒன்று கூடல்ல காண்பதில் மிக சந்தோஷம். முதல்ல இந்த ஒன்று கூடலுக்கு எனக்கு அழைப்பு தந்த தேவகுரு மாமாவுக்கு நன்றி. பவதாயினியை பற்றி சொல்லணுமாண்டா, பவதாயினியோட தீவிரமான ரசிகை. முதல் நான் பவதாயினிய பார்த்தது 2019. அங்கதான் அப்புறம் பவதாயினியோட அம்மா திருமதி கிருஷ்ணாந்தி நாகராஜன் அவர்கள் தான் என்னுடைய பரதநாட்டிய குரு. அவர்களிடம் பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள போகைக்குதான் முதல் பவதாயினி எனக்கு தெரியும். அப்பவே எனக்கு தெரியும் பவதாயினிக்கு அவ்வளோ திறமை இருக்கு. பெருசா வெளிய ப்ரோக்ராம்கள் எதுவும் செய்யாட்டிலும் இந்த பிள்ளைகள் அவ்வளோ திறமை இருக்கு. கண்டிப்பா அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் ஒரு காலம் கிடைக்கும் என்றதும் எனக்கு மனப்பூர்வமான நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி அவள் வளர்ந்துட்டு வர்றது பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உங்கள் அனைவரையும் பார்த்ததுலையும் அவ்வளோ சந்தோஷம். கண்ணனாயா அவன் பார்த்தது மிக்க மிக்க சந்தோஷம். தேங்க்யூ so much அக்கா for joining. நன்றி. அதுதான் முதலாக இங்க அழைப்பிலே சூமில இணைந்தவர். பவதாயினிக்காக முதலாவது வந்து இணைந்த யது. நன்றி யது. கண்ணன் கிளிநொச்சியில இருந்து பேசுங்க. வணக்கம் ஞானம். பேசுங்க. நன்றி முதற்கண் இந்த கூட்டத்தை ஒழுங்கமைத்த ஞான நண்பருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்ணன் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை என் கண்முன் வந்து நிறுத்தியது மிகப்பெரிய ஒரு விடயம். அவருடைய ஆளுமையும் திறமையும் சொல்லிலடங்காது. சிம்பிளா வருவார், ஹார்மோனியப்பட்டிட வருவார். அதே முகமும் அதே இதுவும் இப்போ என் கண்முன்னு நிற்கிறது. பலவித ஆளுமையும் கொண்டவர். அவரை பற்றிய பல விடயங்களையும் பலரும் கூறிவிட்டீர்கள். திரும்ப நான் அதை ரிப்பீட் பண்ண விரும்பல. ஆனால் இந்த இடத்துல நான் ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறேன். நாங்கள் அந்த காலத்துக்கு ஏற்றபடி ஒரு பெரிய படைப்பை நாங்கள் படைத்த நாங்கள் மன்சுமந்த மேனியர், அதை தொடர்ந்து கவிதா நிகழ்வு, அப்படி பல விடயங்களை. இதைவிட மிகப்பெரிய ஒரு தேவை இப்பொழுது இருக்கின்றது. நமது சமூகம் மிக
பின்தங்கிய நிலையில் உள்ளது. இந்த இடத்தில் நாங்கள் எங்களுடைய நாடகம் அரங்கியலையும் இங்கு மீண்டும் ஒரு முறை அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. நாங்கள் இப்பொழுது இன்றைய தினத்திலே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றது அல்லது we are celebrating the success, the life of பவதாயினி and கண்ணன் சார். இது ரெண்டு பேரும் அவருடைய குடும்பங்களும் எல்லாமே இங்க வந்திருந்து அனைத்து பேரும் உங்களை வாழ்த்தி அவர்களை கௌரவித்த காமிக்க நன்றி. அமேசிங். இதுல இசை ரசிப்பவன், இசையை பற்றி அறியாதவன் நான். ஆனால் அந்த இசை கூடாக எங்களை இந்த கட்டி போட்டு வைத்திருப்பார்கள் என்று சொல்லுவாங்க. இசைநூடாக எங்களை கட்டி போட்டு வைக்கின்ற அந்த மேஜிக், அந்த மேக்னெட் என்னிடம் இருக்கின்றது. அமேசிங். I can only use that adjective, amazing and wonderful and exclusive. இது எல்லாமே வாழ்க வளர்க உங்களோட இசை. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ so much. மிகவும் சிறப்பு. நானும் பவதானிட்ட கேட்க வேணும் ஒரு பெரிய ஒரு வேண்டுகோள் தான். ஈழத்து இசை பிதாமகன் பேத்தியாக இருக்கிறபடியா அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் தாத்தாண்ட முழு பாடல்களையும் ரிசர்ச் பண்ணி அவருக்கு ஒரு விக்கிபீடியாவும் தயாரிக்க வேணும். கட்டாயம். இப்ப எங்களுக்கு இளையராஜாவை தெரிகிற மாதிரி ஈழத்து கலைஞர்கள் விக்கிபீடியாவை ஓபன் பண்ணின உடனே கண்ணன் ஐயாவை தெரிய வேணும். அப்ப அவருக்கு அதை நீங்க கட்டாயம் நீங்க செய்யும் போது அது உங்களுக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை. அதை கட்டாயம் நீங்க செய்ய வேணும். அடுத்து அவர் பெரியப்பா நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றார் கனடாவிலிருந்து. வாருங்க. வணக்கம் அனைவருக்கும். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து கண்ணன் மாமான்னு தான் நினைச்சு சொல்லுவாங்க. தம்பி மரிவண்ணனுடைய இப்போ எனக்கு மாமா ஆகிட்டு நாங்கள் முந்தி கண்ணன் என்று சொல்லுவோம். என்ன எனக்கு தெரியுமெண்டா, நாங்கள் முந்தி எங்களோட தகப்பனார் ஒரு பன்னிசை பாடகர். அவர் நாச்சிமா கோயிலில் பன்னிசை பாடக்குள்ள கண்ணன் மாமாவுடைய தகப்பனார் சக்கரவாணி அவர்கள் ஹார்மோனியம் வாய்ச்சி தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு கண்ணன் மாமா வாய்ச்சிருக்கிறார் எங்களுடைய அப்பாவுக்கு. அப்பா ஒரு சம்பரா மூன்றவர். அவருடைய நிறைய கட்சிகளுக்கு வேணா அம்பலமானவர்களும் பங்கு பெற்றவர். நாச்சிமாடி என்று சொன்னால் நிறைய கலைஞர்கள் சூழ்ந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் யார் ஏதாவது ஒரு கச்சேரி ஒழுங்கொண்டுமெண்டா முதல் நாச்சிமாடி தான் வருவினோம். வந்து அம்பலமான மாஸ்டர், எங்களோட ஃபாதர், இந்த கண்ணன் அண்ணன், கலைவாணர் நாடகமன்றம் ஒன்று இருந்தது. அங்கே இருந்து ஸ்ரீ லோகநாதன், அரசு, இராப்பற்குணம் போன்றவர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு எல்லா இடமும் போய் இசை நிகழ்ச்சி நடத்தி அது ஒரு நாச்சிமாடி என்று சொன்னால் ஒரு கலைஞர்கள் சூழ்ந்த ஒரு கிராமமாக இருந்தது. என்னுடைய வீட்டில் உள்ள அனைவரும் கலைஞரோடு சம்பந்தப்பட்டவர்கள். பவதாயினி நல்லா இன்னும் வளர்ந்து அவருடைய படிப்பையும் கவனிக்கணும். அதோட கண்ணன்மாவாக நான் இப்போ லாஸ்ட் இயர் போயிருந்த யாழ்ப்பாணம் போயிருந்தபோது எங்கள் வீட்டில் தங்கி எல்லாம் அவரோட இருந்து காய்ச்சிட்டு வந்தால் மிக்க மகிழ்ச்சி எனக்கு. அது கண்ணன் மாமாவுடைய ஆயுள் இன்னும் 2 நாளைக்கு இறைவன் இருக்கிறது கொடுக்கணும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னடா பவதானி அப்பம்மா பார்த்து கொண்டிருக்கிற அவருக்கு பவதானி ஹாய் சொல்லி விடுங்க. ஹாய் அப்பம்மா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். நல்ல வாழ்த்துக்கள். கண்ணன் மங்களுக்கும் எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். மகன் இருக்கிறார், எல்லாரும் இருக்கிறோம், பிள்ளைகள் எல்லாம். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். பவதானியின் பாட்டுக்காக எனக்கு விருப்பம். நான் போட்டு டிவியில கேட்கறது நான். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி. அருமை. நீங்க பேத்தியாரை நீங்களும் வந்து வாழ்த்தினது மிகவும் சிறப்பு. அருமையான ஒரு கலை குடும்பமாக இன்று பார்க்கின்றேன். மிகவும் எல்லா சகோதரங்களும் இருக்கிறார்கள். அப்பமா ஒரு பாட்டு படிக்க சொல்லு. அப்பமா பாட்டு பாடுறீங்களா? ஒரு சின்ன சின்னதா. உண்ணாமூலையோடும் முடனாகிய ஒருவன் பெண்ணாகிய வருவான் வலை
தெருமாமழே திகழ வண்ணாண்டனரவேற்றிரள் மலரை மோள மலரோம் அண்ணாமலை தொழுவார் வீணை வளவா வண்ணம் மருமே. பாவாக்கெல்லாம் நல்ல பாட்டுகள் படிக்கிறதா இப்ப எல்லாமே பஜனையில. நான் சின்ன வயசுல இருக்கும் போது எனக்கு நிறைய பஜனை அப்பமா சொல்லி கொடுத்துருக்கிறா. அப்போ என் வாய்ஸ் அப்ப இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்க. நல்ல வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. அப்பம்மா வந்து உங்களது உண்ணாமலையாற்று தேவாரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்ததுக்கு மிகவும் நன்றி அம்மா. நன்றி. நேரமாக காத்திருக்கிறீர்கள். உமா என்று சொல்லி இருக்கிறீர்கள், வாருங்கள். வணக்கம். சந்தோஷம் எல்லாரையும் கண்டது. இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தினார்களுக்கும் நன்றிகள். நான் உமாகுருவரன், இங்கே பவதாரண்ட பெரியப்பா, நோர்வே ஒஸ்லோவிலிருந்து கதைக்கிறேன். அண்ணா சொன்ன மாதிரி எங்களோட யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணை ஆஜ்மா கோயிலடி வந்து கலைஞர்கள் மிகவும் கூடிய இடம். கண்ண மாஸ்டர் பொக்கிஷமாக அதில் அமைஞ்சது எங்களுக்கு நல்லொரு அருமையான சந்தர்ப்பமான தருணம். கண்ணன் மாஸ்டருக்கும் பவதாரணிக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நேரம் காணாமல் இருக்கிறபடியா நாங்கள் டக்குண்டு சொல்லுவேன். சரவியான சொன்ன மாதிரி இங்கே ஒஸ்லோவில் நிகழ்வு நடக்கல கண்ணன் மாஸ்டர்கிட்ட இசையில் அமைந்த மண் சுவந்த மேனியல்கிட்ட பாடிய பாட்டுக்கள் நான் பாடியிருக்கிறேன். என்ன சரவியானை தெரியும். நல்ல சந்தோஷமாக இந்த 3 நூற்றாண்டுகள் அதே மாதிரி கணக்க வர பாடல்கள் இப்போ தொடர்ந்து இங்கே நாடகங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது எங்கள் நாடு சம்பந்தமாக அநேகமாக கண்ணன் மாஸ்டர்கிட்ட இசையில் அமைச்ச பாடல்கள் வரும். அதில் எனக்கு நல்ல மகிழ்ச்சி. இப்போ எல்லாரையும் அதை கேட்க ஜீவான் அன்னைக்கும் தெரியும். ஜீவனான் என்ற மனைவியார் வாசியோட வாசி அக்காவோட நாங்கள் அந்த மன்சுவந்த மேனியர் பாடல்கள் பாடியிருக்கிறோம். நல்ல வரவேற்புகளும் முந்தி இருந்தது. தொடர்ந்து செய்யணும் வந்து இப்போ சர்வேன்னு இப்போ சொல்லிட்டு போயிருக்கிறார். ஓகே, நடக்கும். எல்லாருக்கும் நன்றிகள். நன்றி. நான் எல்லாரும் வடிவாக சொல்லியிருக்கணும். எல்லாரும் கன விஷயங்கள் சொல்லியிருக்கணும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு பண்ணி நடத்துகிற அந்த அண்ணாவுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால், கண்ணன் மாஸ்டர் இல்லை, மாமாட்ட தான் சொல்கிறேன். நாங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி கண்ணன் மாமாவோட எனக்கு கிடைச்ச அருமையான சந்தர்ப்பங்கள் 78, 84க்குள்ள அவ்வளோதான் என்னுடைய டைம் அவரோட ஈடுபடக்கூடியதாக இருந்தது. அது முக்கியமாக எனக்கு இதில் எதிர்பார்த்தேன்னா மௌன ஒரு மாஸ்டர் நிற்பாருன்ற அவர் இல்லை. அவருடைய நாடகங்களுக்கு நான் கண்ணன் மாஸ்டரோட சேர்ந்து இசையமைப்புகளோட நான் தான் பக்கவாத்திய இசை வாய்ச்சினேன். அதாவது ட்ரம்ஸ், மிருதங்கம், தப்லா எல்லாம் ஆல்ரவுண்டாக வாய்ச்சது நானும். என்னோட சேர்ந்து கிட்டார் வாய்ச்சது குட்டி மாஸ்டர், உங்கள் நோர்வேலில் இருக்கிறார் குட்டி மாஸ்டர். நானும் கண்ணன் மாமாவும் தான். அதிமானிடன் என்றொரு நாடகம், அடுத்தது சங்காரம். அந்த சங்காரம் என்ற நாடகத்தை தான் எனக்கு சரியான ஞாபகம். நாங்கள் வீரசிங்கம் ஹோலில் இருந்து கொழும்பில் பல்கலைக்கழகங்கள், அங்கே பெர்லினிய பல்கலைக்கழகம், அங்கே எல்லா இடமும் ஓடி திரிஞ்சினாங்க. அப்போ எங்களுக்கு கூட வந்தது எங்களுடைய நாடக அரங்க கல்லூரியில் இருந்து குழந்தை சண்முலிங்க மாஸ்டர். அவர் தான் அந்த நாடக கல்லூரியுடைய வழிநடத்தல். அதில் டிஎஸ் லோனான, அரசுமாமா, இவையல் கனவேர் கலைவான நாடகமன்றத்தில் உள்ள கனவேர் அந்த நாடகரங்க கல்லூரிக்குள்ளேயே இருந்து செயல்பட்டது. அந்த காலகட்டம் எனக்கு ஒரு பெரிய ஒரு பொன்னான காலகட்டம். எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றால், நான் இந்த மெல்லிசை அப்படி என்று நான் கண்ணன் மாஸ்டரோட வேலை செய்ய இல்லை. அவர் நாடகம் பாட்டுக்கள் இசையமைச்ச காலம்தான் எனக்கு அவர்கிட்ட கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம். அப்ப அதை நான் உண்மையிலே எனக்கு பெரிய சந்தர்ப்பம். இன்றைக்கும் அதை நினைச்சு சொல்லி கொண்டிருக்கிறது. அவர்கிட்ட போய் இருந்து பழகி பார்த்து அவர் எல்லாம் சொல்லி தருவார். நாங்களும் எங்களுடைய ஐடியாக்கெல்லாம் செய்ய ஓமோம் எல்லாம் நல்லா இருக்கு, அப்படியே செய்யுங்கன்னு சொல்லி எங்களை வளர்த்து சொல்லி
சரியான ஒரு சந்தோஷமான நிலைமைகள். பவதாரணி உண்மையில ஒரு நல்ல ஒரு சிறந்த பாடகியை நாங்கள் வரணும் என்று எங்கள் எல்லாருக்கும் நல்ல விருப்பம். அவளுக்குரிய பல தளங்களை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லோரும் அமைச்சு கொடுத்து கொண்டிருக்கிறோம், கொடுப்போம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த நேரத்தில் நான் அமைகிறேன். நன்றி, நன்றி ஐயா. ஜெயபாலன் ஐயா, நீங்க பேசுங்க. நான் இந்த விஷயங்கள் எழுத வேண்டும் என்று கருத்தில் கொண்டிருக்கிறேன். அதே போல இங்க இதில் பங்கு பெற்றவர்களும் தங்களோட அனுபவங்கள் எழுதினா நாங்கள் அதை தொகுத்து ஒரு சில வெளியிடலாம். பவதாரணியும் மிகவும் மனச்சிக்கலான ஒரு காலம் அவருடைய சகோதரிக்கு சுவாமியில் நான் மத்தியானம் அவ கூப்பிட்ட போது ஆஸ்பத்திரியில் இருந்தா. அப்படி இருந்தும் கூட கண்ணன் மாஸ்டர்ல இருக்கிற அந்த பாசத்தாலையும் அபிமானத்தாலையும் வந்து சிறப்பாக இங்க பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நன்றி, நன்றி. பவதாயினிக்கும் கண்ணன் மாமாவுக்கும், நாங்கள் மாமான்னு தான் அவரை கூப்பிடுறது ஆல்வேஸ், இசைத்துறை மேன்மேலும் ஓங்கி வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். போன இந்த வருஷம் மே மாதம் நாங்கள் நேரில் போய் கண்ணன் மாமா விட்ட போய் விருந்து விவசாரம் எல்லாம் அவங்க வச்சங்களுக்கு நானும் என்னுடைய பிள்ளைகளும் விசிட் பண்ணாங்க. யாழ்ப்பாணத்துக்கு போனாங்க. அப்பவும் அவர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்பவும் அவருடைய இசைப்பணியை படிப்பிச்சு கொண்டுதான் இருக்கிறார் இன்னும். அப்ப அதோட நான் படித்த ஸ்கூலுக்கு முந்தைய ஸ்கூல்களுக்கு இடையில போட்டிகள் நடைபெறதானே, நாட்டார் பாடல் போட்டிகள். அப்ப ஒரு பாட்டு நான் கண்ணன் மாமா தான் எனக்கு அது இசையமைச்சு சொல்லி தந்து என்னுடைய ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா வின் பண்ணினவர். அப்ப அது அவருக்கு எனக்கு சரியான சந்தோஷம். எங்களோட வீடு வந்து அவங்க வீட்டுக்கு அருகாமை இல்லானே, அப்போ ஆல்வேஸ் இசை பாட்டுக்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். பஜனை நடக்கும், ஆல்வேஸ் அங்க போவோம். அப்படி ஒரே குடும்பமா தான் நாங்கள் எல்லாம் வளர்ந்த நாங்கள். அந்த கனவுகளை இப்பவும் மறக்கேலாது. அவருடைய இசைப்பணி இன்னும் மேன்மேலும் தொடர வேணும். அவர் நீண்ட காலம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கு என்னுடைய பிரார்த்தனை என்றும் கடவுளை வேண்டுகிறேன். பவதாயினி, உங்களுடைய இசை இன்னும் மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சாருமதி அம்மா, நன்றி பவதானி. விஷாந்தி வாங்க. விஷாந்தி மட்டக்களப்பில இருந்து அவர் ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட். அதை விட நிறைய சமூக பணி செய்கிறவா. ஒரு சின்ன பிள்ளைதான், ஆனா நிறைய சமூக பணிகள் செய்து கிழக்கிழங்கை பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராகவும் இருக்கின்றார். மிகவும் சிறப்பு விருந்தினர் எங்களுக்கு. திஷாந்தி வாருங்க. திஷாந்தி. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சொல்வதற்கு வார்த்தையே இல்லை என்றுதான் கூற வேண்டும். இந்த 2.5 மணித்தியாலமும் எப்படி போனது என்று தெரியவில்லை. இசையில் மூழ்கிவிட்டோம். அது மட்டுமல்ல, உலக அளவில் இருந்து எல்லோரும் இசையால் என்று இந்த 2.5 மணித்தியாலமும் இசையால் ஒன்றிணைந்திருக்கின்றோம். சிறிது நேரங்கள்ல வந்து பவதாயினி பாடும்போது என்னைய மறந்து எங்களோட வீட்டாக்கள் சுற்றி கேட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த பாடல. அவ்வளவு அருமையாக இருக்கு. பவதாயினியின் இந்த கலைப்பயணம், இந்த இசை பயணம் முன்னேற வேண்டும். எங்களது ஈழம் சார்பாக நீங்கள் முன்னிக்கிறீர்கள். எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் பெருமை சேர்த்து தரும்படியாக நீங்கள் முன்னேற வேண்டும். அது மட்டுமல்ல, கண்ணன் ஐயாவையும் நான் இந்த நிகழ்வினூடாகத்தான் அறிந்து கொள்கின்றேன். இத்தனை ஒரு பெரிய மாகாணங்கள் எங்கள் ஈழத்தில் இருந்திருக்கிறார் என்று நினைக்கும் போது புல்லரிக்கிறது. இந்த இசையெல்லாம் கேட்கும் போது இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அமைச்சு தந்தது ஞானம் சார் தான். அவர் செய்யும் இந்த பணி அளப்பரியது. யாருக்கும் வரான ஒரு மனநிலை வராது. மற்றவர்களுடைய திறமையை உலகறிய செய்வதும் அவர்களது திறமையை வளர்த்து விடுவதுமான செயற்பாடுகளை செய்வது எல்லோருக்கும் வராது. அந்த வகையிலே ஞானம் சாருக்கு எப்பொழுதும் இறைவன் கூட நின்று அவருடைய எல்லா செயற்பாடுகளும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று இறைவனை வாழ்த்தி இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி. பேசுங்க. நன்றி.
தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் வந்து வெயிட் பண்ணி விஷ் பண்ணி பிளஸ் பண்றதுக்கு தேங்க்யூ. நன்றி. இது ஞானமண்ணா உங்களோட கையில. நிச்சயமாக பவதாய் நாங்கள் கிட்டத்தட்ட நிகழ்வுக்கு முடிவுக்கு வந்து விட்டோம். இன்றைய நிகழ்விலே இங்கே நிறைய பல வாழ்த்துவதற்காக கண்ணன் சார் அதுல இருந்து இவ்வளவு நேரம் பொறுமையா இருப்பது கண்ணன் சாரனுடைய அந்த அந்த ஆளுமையையும் பொறுமையையும் காட்டுகின்றது. கண்ணன் சார் வாழ்க என்று நான் ஒரு சிறியோன் வாழ்த்துகிறேன் உங்களை. உங்களுடைய ஆரம்ப காலம் 83ஆம் ஆண்டுல நான் உங்களை சந்திச்சது கைலாசபதி கலையரங்கிலே ஹார்மோனிய பட்டியோடு நான் அந்த மேடையிலே ஓடி திரிகின்ற பொழுது பின்னணி இசைத்த அந்த அனைத்து சம்பவங்களும் என்னுடைய கண் முன்னே வந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு சாந்திரி சொன்னது போல புல்லரிக்கின்ற விடயங்கள் தான் இதெல்லாம் இன்று சந்தித்தது என்று உங்களை கண்டு இதை பேசினதே பெரிய ஒரு எனக்கு கிடைத்த பாக்கியம் என்றுதான் சொல்லணும். கண்ணன் சாரை அழைத்து ஒரு நேர்காணல் செய்வோம் என்று நான் 3 வருடங்களாக எடுத்த பலன் உண்டு. அவரே நான் ஒரு 2 வருடத்துக்கு முதல் கேட்டேன். அவர் ஒரு மாதிரி சுழிச்சு ஓடிவிட்டார். எனக்கு இயலாது என்று. ஆனால் இன்றைக்கு கொண்டு வந்து இருத்தி 2.5 மணித்தியால இருக்கின்றார் என்றால் நிச்சயமாக அது ஒரு மகிழ்ச்சி. கண்ணன் சார் உங்களிடம் இருந்து ஒரு முடிவாக ஒரு சில வார்த்தைகளை எதிர்பார்க்கின்றேன். எல்லாருக்கும் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் நான் என்னுடைய உலர்ந்த செய்கிறேன். நன்றியே நான் சொல்றேன். என்னுடைய மறந்திருந்த எல்லாம் பேசுறது. அது நண்பர்கள் எனக்கு என்னுடைய நண்பர்கள் அது தந்திருக்கிற அவருக்கு வருது நல்லது சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. கண்ணன் சாருக்கு நான் இந்த மண் சுமந்த மேனியல்ல இருந்த பாடல்ல ஒரு நிமிட பாடலை படிச்சு கோவிலென்ற கோவிலெல்லாம் கும்பிட்ட நாங்கள் குஞ்சு தர வேணும் என்று நாங்கள் நின்றோமே சொல்ல முடியாது துயர் நாங்கள் பட்ட பாடுகளால் சோபனங்கள் சொல்லி பசி ஆறுங்கோ மக்கள் சொல்ல முடியாது துயர் நாங்கள் பட்ட பாடுகளால் சோபனங்கள் சொல்லி விழி துஞ்சுங்கோ மக்கா. கண்ணன் சார் நீங்க ஏதாவது பேசுங்க, உங்களோட முகம் பெருசா வரும். ஏதாவது சொல்லுங்க கண்ணன் சார். அவர் தெரியும் வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன ஞாபகம் இருக்கா? ஜெயபால் தெரியுது. நான் இருக்கிறேன். நீங்க வந்தாங்க இந்தியாவில அந்த மடிப்பாக்கம் வீட்டுல இந்தியால நிக்க நீங்க வந்து பாத்துருக்கீங்க. இந்தியால வந்தனால அதை விட முக்கியம் நான் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக காலத்துல உங்களை மீட் பண்ணேன். வாழ்த்துக்களை அவங்களை சந்திக்கிற உண்மையா எங்களோட வரலாற்றை திரும்பி பார்க்கிற மாதிரி இருக்கு. எங்களோட வரலாற்றின் இசை முகன் நீங்க தான். எங்களோட வரலாற்றின் எங்களோட போராட்டத்தின் எங்களோட வாழ்க்கையின் இசை முகன் நீங்கள் தான். மிகவும் சிறப்பு. அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நிகழ்வை முடிச்சு கொள்ளுங்க. ஓம் நீங்களே முடித்து விடுங்கள் சிவானந்தி. ஓமோ அனைவருக்கும் கண்ணனையா நீங்கள் கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள் இந்த கதிரையில இருந்து எங்கள் இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக எங்களுக்கு அமைத்து தந்ததுக்கு முதற்கண் நான் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றாலும் இப்படி 3 மணித்தியாலும் எங்களுக்காக நீங்கள் நன்றி எல்லாம் நல்ல செய்திகள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வந்த எல்லாருக்குமே வாழ்த்து, எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். உங்களோட வாழ்த்துகளும் பிளெஸிங்ஸும் தான் எனக்கு எப்பவுமே ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கு. இப்பவும் சரி, முன்னாடியும் சரி. இதே பிளெஸிங்ஸும் ஆதரவும் என்னோட ஜேர்னி ஃபுல்லாவே இருக்கும் என்று நான் நம்புறேன். எல்லாருக்குமே நன்றி. என்ன வாழ்த்த வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சம்மதமா சொல்லி தரவா என்னுள்ளம் முன்னோடுதான் துடிக்கும் உள்ளம் படிக்கும் கலைகள் சொல்லி தந்தவள் நீ அல்லவா. சம்மதமா சொல்லி தரவா என்னுள்ளம் முன்னோடுதான் துடிக்கும் உள்ளம் படிக்கும் கலைகள் சொல்லும் மன்னவன் நீ அல்லவா. நான் வாழும் இல்லம் உங்கள் உள்ளம் அல்லவா. நான் தேடும் உள்ளம் உங்கள் சொந்தம் அல்லவா. அணையாத உறவில் விளையாடும் தென்றலே புரியாத உலகில் பெருந்தாகும் பருவமே புரிகின்ற வரைக்கும் போதிரல்லவா அது தருகின்ற சுகமோர் போதிதல்லவா. தனியாத இன்பம் காண்கதே சம்மதமா சொல்லி தரவா என்னுள்ளம் முன்னோடுதான் துடிக்கும் உள்ளம் படிக்கும் கலைகள் சொல்லும் மன்னவன் நீ அல்லவா. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷாந்தி, பவதானியோட அம்மா. இன்றைய நிகழ்வை அற்புதமாக ஒருங்கிணைத்து கொடுத்த ஞானசேகரன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் அன்பினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று கலாநிதி மௌனகுரு ஐயா, கலாநிதி பாலசுந்தரம் ஐயா, கவிஞர் ஜெயபாலன் ஐயா மற்றும் சிவானந்தி மேம் அனைவரும் இணைந்து பவதாயினியையும் அவளுடைய தாத்தாவையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இது ஒரு அற்புதமான நிகழ்வு. ஏனென்றால் பெரியவர்கள் அனைவரும் இணைந்து பவதாயினியையும் அவருடைய தாத்தாவையும் வாழ்த்துகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வாக இது அமைந்திருக்குது. இது இறைவனுடைய ஆசி என்று தான் நான் எடுத்துக்கொள்கின்றேன். ஏனெனில் இப்படி ஒரு நிகழ்வு அமைகிறதே ஒரு இறைவனுடைய ஆசீர்வாதம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். மற்றும் இங்கு அன்பர்கள் மட்டும் இல்லாமல் பல பேர் இணைந்திருக்கிறீர்கள், ஜூமூடாக இணைந்திருக்கிறீர்கள். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இணைந்து இன்று எல்லாரையும் வாழ்த்திய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகவும் பவதாயினிக்கு ஒரு பிளெஸிங்ஸாகவும் தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் எங்களுடைய அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் முடிவு செய்கின்றேன். அனைவருக்கும் நன்றி 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 நன்றி.